கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த பாடம் டைம்லைன். அதாவது டைம்லைனை காலக்கணக்கில் எந்தெந்த விஷயங்கள் எப்பப்போ செய்யப்பட்டது, ஏன் செய்யப்பட்டது அப்படிங்கிறதுக்குரிய விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த சப்ஜெக்டுடைய ரிசல்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஏற்கனவே நம்ம பார்த்த பாடம் தான். பட் இருந்தாலும் இதை திருப்பி பார்ப்பதற்குரிய காரணம், நிறையா விஷயங்கள் இதுக்கப்புறம் நிறையா தவறான அனுமானங்கள் வந்துருச்சு. அது மட்டும் இல்லை, சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லாமலும் இருக்குது இந்த விஷயத்தில். இதை சரி பண்ணுறதுக்காக தான் இப்போ நம்ம இந்த பாடத்தை நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்ல முடியுமான்னு பாருங்கள். இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் ஜனங்கள் வம்சவழியில் வந்தார். அவர் தன்னுடைய கடைசி பஸ்காவை ஆட்டுக்குட்டி அடித்து சாப்பிட்டாரா? எகிப்தில் தேவன் சொன்ன அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ப்ராசஸை இயேசு கிறிஸ்து கடைசி நாளில் செய்தாரா? இந்த கேள்வி. அது இல்லைங்கிறது எப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆனால் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்லேயே இன்றைக்கி நிறைய அனுமானங்கள் அந்த மாதிரி இருக்குது. பட் அதெல்லாம் தவறல்ல. காரணம், அதுக்கு வேறு ஒரு சில காரணங்கள்லாம் இருக்குது. அதை நம்ம பார்க்க போகிறதில்ல. சரியாக என்ன விஷயத்தை பார்க்க போகிறோம்னா, இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டி அடித்து சாப்பிட்டாரா இல்லையான்னு நம்ம பார்க்க போகிறதில்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எகிப்தில் சொல்லப்பட்ட அந்த ப்ராசஸை இயேசு கிறிஸ்து கடைசியில் செஞ்சாரா? இந்த ரெண்டு கேள்விக்கு வித்தியாசம் இருக்கும்போது, நம்ம கூட ஞாயிற்றுக்கிழமை மட்டன் சாப்பிட்ருக்கோம். அதுக்காக நம்ம பஸ்கா அனுசரிச்சோன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ பஸ்கா அப்படின்னா அதுக்கு ஒரு முறைமை இருக்குது. அது ஒரு நியாயப்பிரமாணம். அந்த நியாயப்பிரமாணத்தின்படி இயேசு கிறிஸ்துவும் யூதனா பிறந்து அனுசரித்தார். ஆனால் நீசான் மாதம் 14ஆம் தேதி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிழலான பஸ்காவை அனுசரிக்கவில்லை அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம்னா, இந்த சப்ஜெக்ட்டுக்கு முழுசாக அதிகாரம் கொடுத்தது அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். காரணம், பைபிளில் நம்ம படிக்கிற டைப் அண்ட் ஆன்டி டைப் சப்ஜெக்டில் பெரும்பான்மையான சப்ஜெக்ட்ஸு பைபிளில் அங்கீகரிக்கப்பட்ட விஷயம் அல்ல. உதாரணம் சொல்லப்போனால், ஈசாக்கின் திருமணம்னு ஒரு சப்ஜெக்ட் பார்க்குறோமா நம்ம? அது யாருக்கு கூட கம்பேர் பண்ணுறோம்? கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் கம்பேர் பண்ணுறோம். அப்படிங்க கம்பேர் பண்ண சொல்லி வசனம் இருக்கா பைபிளில்? ஆனால் நிழல் பொருளில் பார்க்குறோம். காரணம், அது நிழல், அதனால் பார்க்குறோம். ஆனால் பைபிள்லேயே நிழல் சொல்லி கொடுக்கப்பட்ட சில விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த பஸ்கா. ஸோ வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நீங்க எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ரொம்ப கிளியரா இருக்கு. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டு இருக்கிறாரே. ஸோ இதை சொன்னதுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன கான்செப்ட் பிடிக்குதுன்னா, என்ன கான்செப்ட்ல ஆர்வம் வருதுன்னா, நமக்கும் பஸ்கான்னு ஒன்று இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதை தான் பவுல் சொல்றாரு, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டு இருக்கிறாரே. அப்ப நம்முடைய பஸ்கான்னு ஒன்று இருக்குன்னா, கண்டிப்பா பழைய ஏற்பாட்டில் இதுக்கு நிழலா இஸ்ரேல் ஜனங்கள் அனுசரித்த பஸ்கா அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இஸ்ரேல் ஜனங்கள் அனுசரித்த பஸ்காவுக்கும் நம்ம அனுசரிக்க போகிற பஸ்காவும் எப்படி வித்தியாசப்படுதுன்னு சொல்லி பார்க்கும்போது, இஸ்ரேல் ஜனங்கள் அனுசரித்த பஸ்கால ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டுச்சு. நம்முடைய பஸ்கால ஆட்டுக்குட்டி அடிக்கப்படல, ஆட்டுக்குட்டியா இருக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டிருக்கார். இது தெளிவாக நம்ம தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த ப்ராசஸும் இஸ்ரேல் ஜனங்களுடைய பஸ்காவும் நம்முடைய பஸ்காவும் ஒன்னா வேறையா? இஸ்ரேல் ஜனங்கள் அனுசரித்த பஸ்காவும் நம்ம அனுசரிக்கிற பஸ்காவும் ஒன்னா வேறையா? அப்போ ஏன் பவுல் கம்பேர் பண்ணணும்? நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்கு பலியிடப்பட்டிருக்காருன்னு வேற என்ன? அது வேற இது வேற விட்டுட்டு போயிருக்கலாம்ல பவுல். புதுசாக ஒரு கான்செப்டை பவுல் எழுதி இந்த மாதிரி நீங்கள் நினைவு கூறுதல் ஒன்று அனுசரிக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. ஆனால் ஏன் இதை கம்பேர் பண்ணி பவுல் சொல்கிறாருன்னா, கண்டிப்பாக சம்மந்தம் இல்லாமல் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் ரெண்டு வேற தான். எந்த அடிப்படையில் ரெண்டு வேறனா, அடிக்கப்பட்டது ஆட்டுக்குட்டி, இங்கே அடிக்கப்பட்டது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அங்கே காக்கப்பட்டது ஃபர்ஸ்ட் பார்ன். இஸ்ரேல் ஜனங்களில் முதல்ல தலைப்பிள்ளைகள் காக்கப்பட்டாங்க. அதே மாதிரி இங்கேயும் காக்கப்பட போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய தலைப்பிள்ளைகளாக இருக்கிற 1,44,000 பேரும் காக்கப்பட போகிறாங்க. அங்கே முதற் பேரானவர்கள் காக்கப்பட்டதுனால ஒட்டுமொத்த யூத ஜனங்களும் காக்கப்பட்டாங்க. இங்கே நம்ம காக்கப்படுறதுனால ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் காக்கப்பட போகிறாங்க. இதெல்லாம் ஒற்றுமைகள். பட் ஆள் மட்டும்தான் மாறுது. ஆனால் பஸ்கால சொல்லப்பட்ட இந்த நிழல் பொருள் சப்ஜெக்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற விஷயத்தை வச்சு பார்க்கும்போது, நிழலான பஸ்காவும், அதாவது இஸ்ரேல் ஜனங்களுடைய பஸ்காவும் நம்முடைய பஸ்காவும் ஒரே நேரத்தில் அனுசரிக்கணுமா, வேற நேரத்தில் அனுசரிக்கணுமா? நான் ஏன் இந்த கேள்வி திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன்னா, சப்ஜெக்டில் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நான் கேட்குற கேள்வியை நீங்கள் சுதாரித்து கேட்கல, எனக்கு நல்லா தெரியுது. எனக்கு நல்லா திருப்பி சொல்கிறேன்.
இந்த சமயத்தில் கூட நம்ம சப்ஜெக்ட் சரியாக கேட்காம இருந்தோம்னா அது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாயிரும் நமக்கு. திருப்பி கேட்குறேன், இஸ்ரேல் ஜனங்கள் அனுசரித்த நிலனான பஸ்காவுக்கும் நம்ம அனுசரிக்க போகிற நம்முடைய பஸ்கா அப்படிங்கிற அந்த பஸ்காவுக்கும் டைமில் ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு கேட்குறேன். இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. என்ன இருக்குது சொல்லுங்கள். அவங்க டேட்டுக்கு அவங்க அனுசரிச்சாங்க, நாம் நம்ம டேட்ஸ்க்கு அனுசரிக்கும். ரெண்டுமே டைம் ஒன்று தான் இல்லையா? டைம் அப்போ இப்போ மாறி பாருங்க, கொஞ்ச நேரத்தில் மாறி பாருங்க. அங்கே என்னைக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டுச்சோ அதே டைமில் தான் இங்கேயும் பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்படணும். நான் சொல்கிறது புரிஞ்சா புரியல உங்களுக்கு? அங்கே பஸ்கா ஆட்டுக்குட்டி யார்? ஒரு ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டி எந்த டைமில் அடித்து சாப்பிடுன்னு சொல்கிறாங்களோ அதே டைமில் தான் நிஜமான ஆட்டுக்குட்டியாக இருக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அடிக்கப்பட வேண்டும். இது கரெக்டாக தப்பா பிரதர்? ஆட்டுக்குட்டி அங்கே அடிக்கிற டைமும் நமக்காக தேவன் இந்த ஆட்டுக்குட்டி அடித்த டைமும் சேம் டைம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இந்த டைம் மாறாது, ஆனால் சில விஷயங்கள் மாறும். எப்படி மாறும்னா அது நிழல், இது பொருள். நிழல் பொருளுங்கிறதுக்காக காலங்கள் மாறாதுங்கிறத நல்லா தெளிவாக என்ன பண்ணிக்கலாம்னா உள்ளுக்குள்ளே ஃபஸ்ட் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அங்கே ஆட்டுக்குட்டி, இங்கே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இப்போ அடுத்த விஷயம், ரெண்டுமே அடிக்கப்படுற டைம் சேம் டைம். இதை மாற்றிடாதீங்க, ரெண்டுமே அடிக்கப்படுற டைம் சேம் டைம் தான். இங்கே ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதும் நம்முடைய பஸ்கால நம்முடைய ஆண்டவர் என்ற ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதும் சேம் டைமில் தான் இருக்கணுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் அதில் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது, அதை உள்ளே போய் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பழைய ஏற்பாட்டுக்கு போகலாம், அங்கேருந்து நம்முடைய டைம் லைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இஸ்ரேல் ஜனங்கள் வீட்டில் பஸ்கா ஆட்டுக்குட்டி எத்தனாம் தேதி தெரிந்து கொள்ளப்பட வேண்டும்? நீசான் மாதம் 10. நீசான் மாதத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஆபீப். ஏன்னா சில சமயத்தில் வசனத்தில் அப்படி வரும். ஆபீப் அல்லது நீசான் மாதத்தில் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். என்னைக்குன்னா 10ஆம் தேதி. எத்தனாம் தேதி வரைக்கும் இருக்கணும் உங்கள் வீட்டில்? 14ஆம் தேதி அந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணணும்? இப்போ கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுது, வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து, நீசான் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் அந்த ஆட்டுக்குட்டியை வைத்து, கொஞ்சம் ஏதாவது சவுண்ட் கரெக்ட் பண்ணுங்களேன் பேர். 14ஆம் தேதி வரைக்கும் ஆட்டுக்குட்டியை வைத்து, இஸ்ரேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து. இது ரொம்ப முக்கியமான டைம். 14ஆம் தேதி எப்போ அடிக்கணும்? சாயங்காலத்தில் அடிக்கணும். இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இஸ்ரேல் ஜனங்களில் டைம் லைன் பார்க்குறப்ப 2 சாயங்காலம் இருக்குது. ஒரு நாளுடைய ஆரம்பமும் சாயங்காலமா, முடிவும் சாயங்காலம் தான். என்னுடைய கேள்வி, 14ஆம் தேதி ஆரம்ப சாயங்காலத்தில் அடிக்கணுமா, முடிவு சாயங்காலத்தில் அடிக்கணுமா அப்படின்னு எங்கே இருக்குது? அப்படி சொல்லி கொடுத்துட்டீங்க, அதனால் நாங்கள் அப்படியே படிச்சுட்டு வந்துட்டோம். ஏன்னா மிஸ்டேக் பண்ணுறவங்க இங்கேருந்தே மிஸ்டேக் ஆரம்பிச்சிட்டாங்க. கடந்த 2-3 நாளைக்கு கூட கேட்டேன் ஒரு சப்ஜெக்ட், அங்கேருந்து ஆரம்பித்தாங்க. 14ஆம் தேதி சாயங்காலத்தில் அடித்துன்னு சொல்லியிருக்கு. அந்த 14ஆம் தேதிக்கு 2 சாயங்காலம் இருக்கா? ஆரம்ப சாயங்காலம், 6 to 6 இருக்கு இல்லையா? இதில் எந்த சாயங்காலம்னு கேட்குறேன். ஆரம்பமா முடிவா? முடிவா சொல்லுங்க, ஆரம்பமா முடிவா? சரி, ஓகே, முடிவா நீங்கள் சொன்னதுனால முடிவு சாயங்காலம்னு வச்சுக்கலாம், அதான் கரெக்டு. ஆனால் சிலர் ஆரம்ப சாயங்காலம்னு ஆரம்பித்து இயேசு கிறிஸ்து பஸ்கா ஆட்டுக்குட்டியை சாப்பிட்டாருன்னு கன்க்ளூட் பண்ணுறாங்க. இது தப்பான விஷயம். ஸோ இதே வசனத்தை நம்ம ஆங்கிலத்தில் ரோதர்ஹாமில் வாசிக்கும் போது அது சாயங்காலம் இல்லை, பிட்வீன் த 2 evenings. வாசிங்க. So shall it be yours to keep until the 14th day of this month. Keep until the 14th day of this month. Then shall all the convocation of the assembly of Israel slay it between the 2 evenings. Slay it between the 2 evenings. அப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு சாயங்காலம், ஒரே சாயங்காலம் இல்லை, 2 சாயங்காலம். அந்த 2 சாயங்காலத்துக்கு இடையில தான் பஸ்கா ஆட்டுக்குட்டியை அவங்க அடிக்கணும். இல்லை நமக்கு தெரிஞ்சதுனால ஸ்பீடாக போகிறேன். ஒன்று பேர் லெசர் ஈவினிங், இன்னொன்று பேர் கிரேட்டர் ஈவினிங். லெசர் ஈவினிங் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது? 6 மணிக்கு ஆரம்பிக்குது உங்களுக்கெல்லாம் தனியாக. லெசர் ஈவினிங் ஆரம்பிக்கிறது 3 மணி, கிரேட்டர் ஈவினிங் ஆரம்பிக்கிறது 6 மணி. அப்போ ஆட்டுக்குட்டி எப்போ அடிக்கப்படணும்? 14ஆம் தேதி முடிவு சாயங்காலம். கரெக்டாக நீங்கள் அப்படி தான் நீங்கள் தான் சொன்னீங்க. 14ஆம் தேதி முடிவு சாயங்காலம் 3 to 6க்குள்ளே என்ன பண்ணப்படணும்னா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும். ஏன் இந்த டைமில் இப்படி பிரச்சனை வருதுன்னா, ஒரு நாளுடைய துவக்கமும் ஒரு நாளுடைய முடிவும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு நம்மளை மாதிரி இல்லை. ஸோ 6 PM to 6 PM அப்படின்னா நீசான் மாதம் 14ஆம் தேதி அடிக்கப்பட வேண்டிய ஆட்டுக்குட்டி இந்த டைம் லைன் படி இத்தனை சாயங்காலம் இருக்கு, இதில் எந்த சாயங்காலம் அடிக்கப்பட வேண்டுங்கிறத நல்லா பார்த்துட்டு பொறுமையாக பதில் சொல்லுங்கள். ஏன்னா நமக்கு பார்க்க போகிற டைம் லைன் போகிற இதே மாதிரி தான். 13ஆம் தேதி இருக்கா? நீசான் 13
நீசான் 13 ஆரம்பிக்கிறது எத்தனை மணி? 5:30 மணிக்கா? சாயந்தரம் 6 மணிக்கு முடிகிறது. சாயந்தரம் 6 மணி. இந்த சாயந்தரம் 6 மணி வரும்போது அடுத்த நாளுடைய சாயந்தரம் ஆரம்பிச்சிருமா? பிகினிங் ஆரம்பிச்சிருமா? ஸோ 6 to 6 தான் போகுது. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது எந்த நாள் இதில் எதுன்னு இண்டிகேட் பண்ணிங்கன்னு தெரியாது. கை வச்சு காமிச்சிங்கன்னா தெரியும் எதுன்னு. 13, 14, 15. 14 என்பது சரியான பதில். ஆனால் 14ல் 2 சாயங்காலம் இருக்கு. ஒன்று ஆரம்ப சாயங்காலம் 6 மணி, இன்னொன்று முடிவு சாயங்காலம் 6 மணி. இதில் எதில் அடிக்கப்பட வேண்டும்? அப்பவே பார்த்துட்டோம், ஆரம்ப சாயங்காலம் கிடையாது. எந்த சாயங்காலம்? சரி, அப்படின்னு உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? முடிவு சாயங்காலம். நான் தான் சொல்லி கொடுத்தேனா? பிட்வீன் த டூ ஈவினிங்ஸ் தான். பிட்வீன் த 13ஆம் தேதி இருக்குல்ல சாயங்காலம் 6 மணிக்கு. ஆக்சுவலாக இந்த வசனத்தை நல்லா பார்த்தோம்னா இன்னும் ப்ரூஃப் இருக்கு. நல்லா கவனிங்க. யாத்திராகம் 12 மறுபடியும் வாசிக்கலாம் பாருங்க. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து, இந்த பொருளை 14ஆம் தேதி வரைக்கும் என்ன பண்ணுங்க நீங்க வைத்திருந்து, இஸ்ரேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து. கொஸ்டின் 14 ஓகே, பட் 14 ஆரம்பிக்கிற 6 மணியா 14ஆம் தேதி முடிகிற சாயங்காலம் 6 மணியா? அதான் கொஸ்டின். அதுக்கு கிளியரா விடை இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா அன்டில் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. படிச்சிருக்கீங்களா? ஸோ அன்டில்னு என்ன? அது வரைக்கும். எது வரைக்கும்? சாயங்காலம் வரைக்கும். பார்த்துக்கோ, என்ன எங்க போய் நம்ம நிற்கிறது எனக்கு தெரியல. எது வரைக்கும்னா 14ஆம் தேதி வரைக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? 14ஆம் தேதி ஆரம்பிச்ச உடனேயா? 14ஆம் தேதி டில் 14th 14 முடிகிற வரைக்கும். புரியுதா உங்களுக்கு? ஸோ 14ஆம் தேதி முடிகிற வரைக்கும்னா 14ஆம் தேதி முடிகிறது எப்போ உங்களுக்கு? சாயந்தரம் 6 மணி. அந்த சாயந்தரம் 6 மணியில தான் 3 மணிக்கும் 6 மணிக்கும் இடையில் இந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும். ஸோ கம்ப்ளீட்டா நிழல்ல தேவன் சொன்ன பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கிற ப்ராசஸ் ஆனது இஸ்ரேல் ஜனங்களுடைய கணக்கின்படி 14 to 15 வரைக்கும் தான். ஸோ 14ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிக்கு 14 ஆரம்பிக்குது. இங்கே ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு சொல்ல இங்கே கிடையாது, இங்கே கிடையாது. ஸோ அடுத்தது 3 மணி நேரமாக போடுறேன். 9 மணி, 12 மணி, ஃபாலோ பண்ணுங்க. 3 மணி, 6 மணி, 9 மணி, 12 மணி, 3 மணி, 6 மணி. இப்போ நீங்கள் கரெக்டாக சொல்லணும். இது சாயந்தரம் 6 மணி, இது நைட் 9 மணி, அப்புறம் நைட்டு 10 மணிலாம் சொல்ல வேண்டாம். நீங்கள் அடுத்து ஜம்ப் பண்ணிங்கன்னா போதும். 12 மணி, அப்புறம் விடிய காலையில் 3 மணி, அப்புறம் காலையில் 6 மணி. தப்பிச்சிங்க. விடிய காலையில் 6 மணி சொல்லி பாருங்க, அப்புறம் பேசிக்கிறேன். காலையில் 6 மணி, அப்புறம் காலையில் 9 மணி ஆஃபீஸ் போகிற டைம். அடுத்தது சாப்பிட்ற டைம். சூப்பர் பேர். மத்தியானம் 12 மணி, அதுக்கப்புறம் சாயந்தரம் 3 மணிக்கு டீ வர டைம், அப்புறம் 6 மணிக்கு வீட்டுக்கு வர டைம். இப்படித்தான் இந்த டைம் லைன் போகுது. இப்போ கிளியராக சொல்லுங்க, ஆட்டுக்குட்டியை இதில் எதில் அடிக்கணும்னு சொல்லுங்க கரெக்டாக. இந்த பக்கமா அந்த பக்கமா? அந்த பக்கம். எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும்? ஈவினிங் 3 to 6 தான் அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கணுங்கிறது தேவன் கொடுத்த முதல் நியாயப்பிரமாண கட்டளை. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டைம் லைனை வச்சு தான் இப்போ நம்ம உள்ள போக போகிறோம். ஏன் பேர் இந்த டைம் லைனை ஸ்ட்ரெஸ் பண்ணுறீங்கன்னா, இந்த டைம் லைனை என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்கே மாற்றிட்டாங்க. இப்போ கொஞ்சம் பேர் எங்கே மாற்றிட்டாங்க? ஆரம்ப சாயங்காலம். தயவு செய்து அதெல்லாம் காது கொடுத்து கேட்காதீங்க. அது மேட்ச் ஆகாது. எந்த வசனத்துக்கு மேட்ச் ஆகாது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம்னா அங்கே வந்துட்டோம். ஆட்டுக்குட்டி அடிக்க சொல்லியாச்சு. அடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அவங்க? ஆட்டுக்குட்டி அடிச்சதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ்? இப்போ இதெல்லாம் சப்ஜெக்ட் எடுத்துக்க முடியாது. இப்போ டக்குன்னு சொல்லணும். ஆட்டுக்குட்டி அடிச்சதுக்கப்புறம் பெயிண்ட் அடிக்கணும். ஓகே, ஏதோ சொல்றீங்க. ரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களை பூசணும். அப்புறம் நெக்ஸ்ட் மாம்சத்தை சாப்பிடணும். ரத்தத்தை பூசணும், மாம்சத்தை சாப்பிடணும். அப்புறம் அந்த டைம்ல எகிப்தில் என்ன நடந்துட்டு இருக்கும்? தலைச்சன் பிள்ளை சங்காரம் நடந்துட்டு இருக்கும். எல்லா வீட்லையும் தலைப்பிள்ளைகள் அழிக்கப்பட்டிருக்கும். இஸ்ரேல் ஜனங்கள் வீட்டில், ரத்தம் பூசப்பட்ட வீட்டில் தலைப்பிள்ளைகள் காக்கப்பட்டிருக்கும். யார் வீட்லையும் தலைப்பிள்ளை செத்து போயிருக்கும்? எகிப்துடைய ராஜா பார்வோன் வீட்லையும் தலைப்பிள்ளை செத்து போயிருக்கும். ஸோ பார்வோன் பயந்து எந்திரிச்சு என்ன பண்றாருன்னா, பயந்துட்டு உடனே மோசேயும் ஆரோனையும் என்ன பண்றாரு? வர சொல்றாரு. வர சொல்லி என்ன சொன்னார்னா, ஒரு வாரம் தங்கி இருந்துட்டு போங்கப்பான்னு சொன்னாரா? நீங்க என்ன கேட்டீங்களோ அது இப்பவே பர்மிஷன் கொடுக்குறேன், எந்திரிச்சு என்ன பண்ணுங்க போங்க. அப்பவே போக சொன்னாரா? ஒரு நாள் கழிச்சு போக சொன்னாரா? உடனே பரவிட்டு போங்கன்னு சொன்னார். இதை இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த கேலண்டர்ல ஃபிக்ஸ் பண்ண போறோம். இந்த கேலண்டர் உங்களுக்கு புரிஞ்சா? உங்களுக்கு இது புரியலைன்னா இந்த சப்ஜெக்ட் சுத்தமாக புரியாது உங்களுக்கு. அவ்வளோதான், முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் வாசிக்கலாம்.
6ஆம் வசனம். யாத்திராகமம் 12:6 மறுபடியும் வாசிக்கலாம். இப்ப யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து. கவனிங்க, அவங்க படிச்சுட்டாங்க. இப்ப இங்க பாருங்க, 14ஆம் தேதி வரைக்கும் வச்சுன்னா எங்க, இங்கயா இங்கயா பாருங்க. திருப்பி ஸ்ட்ரக்க பாருங்க, ஸ்ட்ரக்க பானீங்கன்னா மாட்டினீங்க, அவ்வளவுதான், முடிஞ்சது. சரி, மொத்தமா வசனத்தை வாசிருங்க, அப்புறம் நான் கேள்வி கேட்கிறேன். 12:6 வாசிங்க. அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து. இந்த வசனத்தை இதுல எங்க ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? நீங்க எங்க ஃபிக்ஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. கரெக்ட். இதைத்தான் முந்தின சாட்ல போட்டேன். இப்ப வசனத்தோட போடுறது காரணம் வரிசையா போறேன். இப்ப புரிஞ்சா? இப்ப ஆட்டுக்குட்டி அடிச்சாச்சுங்க, ஆட்டுக்குட்டி வந்துருச்சாங்க, வந்துருச்சு, ஆட்டுக்குட்டி அடிச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் 8ஆம் வசனம். 8ஆம் வசனம். அன்று ராத்திரியிலே, அன்று ராத்திரியிலே, என்று ராத்திரியிலே, இதுக்கு அப்புறம், கரெக்டா? இதுக்கு அப்புறம், இதுக்கு அப்புறம் இப்படி வச்சுக்கலாமா? கரெக்டா? பாருங்க, கரெக்டா இருக்கா பாருங்க, வச்சுக்கலாம் இல்லையா? இங்க என்ன 14 to 15, இது முடிஞ்சது 6 மணிக்கு நாள். 15ஆம் தேதியோட சாயந்தரம் 6 மணி என்ன ஆயிடுச்சு, இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப இதை எடுத்துடலாம். கிளியர்? இப்ப கரெக்டா இருக்கிறீங்களா? இப்ப இப்ப மறுபடியும் வாசிங்க 8ஆம் வசனம். அன்று ராத்திரியிலே, அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். எப்படி சாப்பிடணும் நீங்க? மாம்சத்தை சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை என்ன பண்ண கடவீர்கள்? எப்ப சாப்பிடணும் அதை? ராத்திரியிலே. அந்த ராத்திரி எங்க வரும்? எங்க வரும்? எப்படி நீங்க கை காமி வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன். எங்க வரும்? ஓகே, அந்த பக்கமா? இல்லை, இங்கே தான். ஏன்னா அது முடிஞ்சது, முதல் நாள் முடிஞ்சது. ஸோ இங்கே வந்தாச்சு. இப்போ இங்கே அவங்க என்ன பண்ணோம்னா, அன்று ராத்திரியிலே அவர் சாப்பிட சொன்ன மாதிரி ஆட்டுக்குட்டியின் மாம்சத்தை சாப்பிட வேண்டும். நெக்ஸ்ட் 10ஆம் வசனம். அதிலே ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல், ஒன்று கூட விடியற்காலம் வரைக்கும் எப்படி வைக்கக்கூடாது? மீதியாய் வைக்காமல், விடியற்காலம் மட்டும் அதிலே மீதியாய் இருக்கிறதை அக்கினியால் சுட்டெரிப்பீர்களாக. எவ்வளவு வரைக்கும் டைம் கொடுத்திருக்காரு தேவன் சாப்பிட்றதுக்கு ஆட்டுக்குட்டி மாம்சத்தை? விடியற்காலம். விடியற்காலத்துக்கு மேல அதோடைய மாம்சம் இருக்கக்கூடாது. அப்படின்னா எந்த டைமுக்குள்ள அவங்க சாப்பிட்டு முடிச்சிடணும்? 6 மணிக்குள்ள என்ன பண்ணிடணும் எல்லாத்தையுமே. இதில் 1 hour 2 hours பிரச்சனை இல்லை, நோ ப்ராப்ளம். 6 மணிக்குள்ள மாம்சத்தை சாப்பிட்றணும். இப்போ நான் பாருங்க, 8ஆம் வசனத்தை இங்கே வச்சுட்டேன், 9, 10ஆம் வசனத்தை இங்கே வச்சாச்சு. இது கிளியரா இருக்கா உங்களுக்கு? இதுக்குள்ள அவங்க என்ன பண்ணிடும்னா சாப்பிட்றணும். அப்படி அவங்க சாப்பிட்டு இருக்கிறப்ப அடுத்த வசனம் 12ஆம் வசனம். அந்த ராத்திரியிலே, என்று ராத்திரியிலே எங்க மார்க் பண்றது? அதிக அந்த பக்கமா? ஓ, அந்த பக்கம் முடிச்சது, அவ்வளவுதான். இவங்க சாப்பிட்டு இருக்கிற அந்த ராத்திரியிலே, ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பக்கம் தான். சாப்பிட்டு இருக்கிற அந்த ராத்திரியிலே, நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய், நான் சங்காரத்தூதன் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய், எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராய் இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் என் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். கிளியரா இருக்கா உங்களுக்கு? சோ 8ஆம் வசனம் இங்க, 10ஆம் வசனம் இங்க, 12ஆம் வசனம் பேரலல். அதனால என்ன பண்ணிட்டேன், இது மேலே மார்க் பண்ணிட்டேன். ஸோ அவங்க ஆட்டுக்குட்டியை சாப்பிட்டு இருக்க சங்கார தூதன் போய் முதற் பிள்ளைகளை சங்கரிச்சிட்டு இருப்பார். ஓகே, எதுக்குள்ள மாம்சத்தை சாப்பிட்டு முடிச்சிடணும்? எந்த விடியற்காலை? 15ஆம் தேதி ஆரம்பிச்ச அந்த விடியற்காலைக்குள்ள என்ன பண்ணிடணும்னா எல்லாத்தையும் சாப்பிடணும். இதை சப்போர்ட் பண்ற இன்னொரு வசனம் லேவியராகமத்தில் இருக்குது, வாசிக்கலாம். லேவியராகமம் 23:5. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1ஆம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமாகிய வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும். ஒரு நிமிஷம், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்ட சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறப்ப, நீசான் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலத்தில் அதை அடித்துன்னு கேட்டப்ப ஆரம்ப சாயங்காலமா முடிவு சாயங்காலமான்னு கேட்டேன் இல்லையா? அதுக்கு ரோதராமில் டில் 14th வச்சு எடுத்துட்டோம். ஆனால் டைரக்டாக இங்கே வசனம் இருக்கு. என்ன வசனம் இருக்கு? அந்தின என்னங்க பேர்? அந்தின சாயங்காலம் என்பதை எல்லாரும் அப்படித்தான் சொல்றீங்க. அந்தின சாயங்காலமா? சரி, பரவாயில்ல. நானே ஆதியும் அந்தமா இருக்கிறேன் அப்படின்னா சாயங்காலமா இருக்கேன்னு அர்த்தமா? அந்தின எண்டு, ஆதினா ஆரம்பம். ஐயோ பிரதர், நான் தான் தப்பா பேசிட்டு இருக்கிறேனோ? அந்தம்னா முடிவு, ஆதினா ஆரம்பம். அந்தினா அது முடிவு தான். ஸோ எதனுடைய முடிவு நீங்கள் சொல்கிறாருன்னா 14ஆம் தேதி அந்தி அப்படின்னா முடிவு சாயங்காலம் தானே? கரெக்டாக வந்துருச்சா? ஸோ அப்படின்னா 14ஆம் தேதி அந்தி சாயங்காலத்தில் கர்த்தரின் பஸ்கா பண்டிகைன்னு போட்டிருக்காங்க இல்லையா? இந்த சார்ட்டில் எங்கே வரும் சொல்லுங்க? இந்த திணறல் நான் எதிர்பார்த்தது தான். இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம்.
ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுறது எப்பன்னு கேட்டா 14ஆம் தேதி அந்த சாயங்காலம். அப்படின்னு எங்க இந்த இடம் கிளியரா இருக்கா உங்களுக்கு? செக் பண்ணிக்கிறதுக்காக மட்டும்தான். ஸோ இந்த இடத்துல தான் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டுச்சு. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது கிளியரா இருக்கா உங்களுக்கு? கிளியரா இருக்கா இல்லையா? நெக்ஸ்ட் பாயிண்ட் போலாமா? நெக்ஸ்ட் பாயிண்ட் புளிப்பில்லா அப்ப பண்டிகை. என்ன பண்டிகை? என்ன பண்டிகை? வரல சரியா சவுண்டு, புளிப்போட வருது. புளிப்பில்லா அப்ப பண்டிகை. இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகை எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி அதே வசனத்தில் தொடர்ந்து வாசிக்கலாம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அந்த மாதம் 15ஆம் தேதியிலே, எந்த மாதம்? நீசான் மாதம் 15ஆம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகையுமாய் இருக்க வேண்டும். ஸோ டைம் லைன் போட்டோமா கீழே? கரெக்டாக இருக்குமா? இது என்ன போட்டிருக்கீங்க? அந்த மாதம். பாருங்க, வசனத்தை ஃபாலோ பண்ணலின்னா கட்டாயமாக சொல்கிறேன் உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. இது திருப்பி முதல்ல இருந்து கவனிக்கலாம். அந்த மாதம் 15ஆம் தேதியிலே கர்த்தருக்கு என்ன பண்டிகை? அப்போ இது எத்தனாம் தேதி? இது 15 ஆரம்பிச்சிருச்சு சாயந்தரம் 6 மணிக்கு. ஸோ 15ஆம் தேதி 16ஆம் தேதி இங்கே போட்டிருக்கேன். ஸோ இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகை இருக்க வேண்டும். இந்த பண்டிகை எத்தனை நாளைக்கு அனுசரிக்க வேண்டும்? 7 நாட்கள் அனுசரிக்க வேண்டும். அப்படின்னா இந்த நாளை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? என்ன முதலாம் நாள்? புளிப்பில்லா அப்ப பண்டிகையின் முதலாம் நாள். மறந்துடாதீங்க. புரிஞ்சா உங்களுக்கு? ஸோ 14ஆம் தேதி எண்டு சாயங்காலம் பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டுச்சு. 15ஆம் தேதி ஃபுல் டே இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் புளிப்பில்லா அப்ப பண்டிகையின் முதலாம் நாள். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே கிளியராக பார்த்துக்கலாம். இது 14 to 15 இங்கே ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டுச்சு. அடுத்த நாள் வந்தாச்சு. அந்த நாளில் தான் அவங்க உட்காந்து என்ன பண்ணிருக்காங்க? எல்லாருமே ஆட்டுக்குட்டியை சாப்பிட்டு இருக்காங்க. தேவன் சங்கார தூதன் அனுப்பி சங்காரம் பண்ணிருக்காரு. இந்த விஷயங்கள்லாம் அடுத்த வருஷம் வரும்போது என்னவா மாறிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா புளிப்பில்லா அப்ப பண்டிகையின் முதலாம் நாளாக மாறிடுச்சு. மொத்தம் எத்தனை நாள் புளிப்பில்லா அப்ப பண்டிகைனா? 7 நாட்கள். வாசிங்க யாத்திராகமம் 12:18. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். முதலாம் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலம் தொடங்கி, முதலாம் மாதம் 14ஆம் தேதி. ஐயோ, இங்க மேல வேற என்ன போட்டுச்சு? அப்ப 15ஆம் தேதியிலிருந்து போட்டுருந்துச்சு. 14ஆம் தேதி முடிவு சாயங்காலத்தில் இது ஆரம்பிச்சிருது. ஆக்சுவலா 15 ஆரம்பிச்சிருது. கிளியர் தான். ஸோ முதலாம் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலம் தொடங்கி மாதத்தின் 21ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும் புளிப்பில்லா அப்பம் புசிக்க கடவீர்கள். புளிப்பில்லா அப்பம் புசிக்க கடவீர்கள். அவ்வளவுதான். ஸோ 7 days எங்கிருந்து ஆரம்பிச்சு எங்கிருந்து முடியுது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். வெரி கிளியர். நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த இடத்துல 15ஆம் தேதிங்கிறது புளிப்பில்லா அப்ப பண்டிகை முதலாம் நாளா? ஸோ முதல் நாள் முடிஞ்சா 15. அடுத்தது 16 எத்தனாவது நாள்? 17 எத்தனாவது நாள்? 18 6. பாருங்க ஒரு சாமர்த்தியம். 6வது நான் பாருங்க, எனக்கு 6 வருது. இப்போ 4வது நாள் 19 5ஆம் நாள் 20 6ஆம் நாள் 21. அப்படின்னா 14ஆம் தேதியிலிருந்து இப்படி வேணா எடுத்துக்கலாம். 15 ஆரம்பிக்கிறதுலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் என்ன பண்டிகைன்னு பார்த்தீங்கன்னா புளிப்பில்லா அப்ப பண்டிகை. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸசைஸ். உங்களுக்கு எக்ஸசைஸ் இங்கே தான் எல்லாமே இதே மாதிரி எக்ஸசைஸ். ஃபீல் பண்ணுங்க. நான் என்னன்னு சொல்லி ரவுண்ட் பண்ணுற இடத்துல நீங்கள் என்னன்னு சொல்லணும். நான் ரவுண்ட் பண்ண இடத்துல என்ன வரும் நீங்கள் சொல்லணும். சொல்கிறது தயாரா இல்லையா? நீங்கள் இப்போ தயார்? அப்படியே ஒரு 15 வருஷம் 15 இல்லை 35 வருஷம் பின்னாடி போன மாதிரி இருக்குல்ல. ஸ்கூல் படிக்கிறப்ப இப்படியே தான் இருந்துச்சு நமக்கு. அதே மாதிரி தான் இப்போ. சொல்லுங்க. பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. எக்ஸாக்ட்லி கரெக்ட். புளிப்பில்லா அப்ப பண்டிகையின் முதலாம் நாள். இதுவரை கிளியரா இருக்கீங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் போலாமா? இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் ஆட்டுக்குட்டியை அடிச்சாங்க. எங்க அடிச்சாங்க? எகிப்தில் அடிச்சாங்க. நல்ல பதில், அருமையான பதில். இங்கே அடிச்சாங்க. அடிச்சு என்ன பண்ணாங்க? அடுத்த நாள் இங்கே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. தேவன் என்ன பண்ண ஆரம்பிச்சாருங்க? சங்காரத்தூதன் அனுப்பி சங்காரத்தை ஆரம்பிச்சார். காலையிலுக்குள்ள ஒன்றை கூட என்ன பண்ணக்கூடாது, மீதியை வைக்காம எல்லாத்தையும் சாப்பிட்டுன்னு படிச்சோம் இல்லையா? சாப்பிட்டு இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலேருந்து புறப்பட்டாங்க இல்லையா? புறப்பட்டாங்களா இல்லையா? அங்கே தங்கிட்டாங்களா? எல்லாருமே புறப்பட்டாங்க இல்லையா? எப்போ புறப்பட்டாங்க? எத்தனாம் தேதி புறப்பட்டாங்க? 12ஆம் தேதி புறப்பட்டாங்க. அதுக்கு ஒரு வசனம் மட்டும் நமக்கு க்ளூ இருக்கு. என்னன்னா வாசிக்கலாம். உபாகமம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உபாகமம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபீப் மாதத்தை கவனித்திருந்து அதில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க கடவாய். இதெல்லாம் பின்னாடி வந்த கட்டளைகள். எக்ஸாக்டா லா வரும்போது தேவன் என்ன பண்ணிட்டார்னா சேர்க்க வேண்டியது பூரா சேர்த்துட்டார். அப்படி சேர்த்து மறுபடியும் சொல்றார் அதே பஸ்காவை. எப்படி சொல்றாருன்னா, அதில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க கடவாய். ஆபீப் மாதத்திலே
ராக்காலத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினாரே. ஒரே ஒரு பாயிண்ட் நமக்கு என்ன வந்து நிக்குதுன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டது என்ன தேதின்னு கண்டுபிடிக்கல, வசனத்தில் இல்ல. ஆனா எப்ப புறப்பட்டாங்கன்னு இருக்குது. எப்ப புறப்பட்டாங்க? ராக்காலம். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது, உங்களுக்கு சாய்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது 13, 14, 15, 16. 13 கண்டிப்பாக இல்லை, அதனால் விட்டுறலாதே, வேண்டியதில்லை, கட்டாயமாக வராது. ஏன்னா 13ஆம் தேதி ஆட்டுக்குட்டி என்ன இல்லைங்க அடிக்கல, அடிச்சதே 14ஆம் தேதி முடிவு சாயங்காலம். அதுக்கப்புறம் தான் அவங்க வெளியே போயிருக்கணும். அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், இங்கே ஒரு 6 மணி ராக்காலம், 15ஆம் தேதி ஒரு 6 மணி ராக்காலம், 16ஆம் தேதி ஒரு 6 மணி ராக்காலம் இருக்கு இல்லையா? எந்த ராக்காலத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டாங்க? ஒரு பதில கான்ஃபிடண்டாக சொன்னீங்க, நிற்கணும் அதில் ஸ்டாண்ட் பண்ணி, மாற்றக்கூடாது. 16 - 1 ஏதோ பிடிக்க போறீங்க. ஸோ எந்த ராக்காலன்னு சொல்லி இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு கண்டுபிடிக்கலாமா? ஸோ மறுபடியும் எங்கே போய் கண்டுபிடிக்கலாம்னா, எதை வச்சு பார்த்தா கரெக்டாக இருக்குமோ அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஒரே ஒரு க்ளூ நமக்கு இருக்கிறது ராக்காலம், வெரி கிளியர். சரிங்களா பார்? எந்த ராக்காலம் தான் நமக்கு தெரியணும். எந்தெந்த ராக்காலமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட்டு? ஸோ இப்போ சொல்லுங்கள், இது என்ன இடம்? சபிக்கப்பட்ட இடமா? ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. நெக்ஸ்ட் இங்க என்ன நடந்துச்சு? சாப்பிட்டாங்க. சூப்பர் பேர், சாப்பிட்டாங்க. அடுத்தது எதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிடணும்? இதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிடணும். கரெக்டுங்களா? சங்காரத்தோடு இதே டைம்ல பேரலா என்ன பண்ணுவாரு? அவர் கடந்து போய் சங்காரம் பண்ணிட்டே இருப்பார். கரெக்டுங்களா பேர்? இப்ப கேள்வி என்னன்னா, மறுபடியும் வாசிக்கலாம். உபாகமம் 16:1. உபாகமம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபீப் மாதத்தை கவனித்திருந்து அதில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க கடவாய். ஆபீப் மாதத்திலே ராக்காலத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஒரு க்ளூ ராக்காலம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, எது இல்லையோ அதை ஃபர்ஸ்ட் எடுத்துடலாம். அப்பதான் ஈஸியா சிம்பிளிஃபை பண்ண முடியாது. நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த ராக்காலத்தில் புறப்பட்டு இருப்பாங்களா எகிப்தை விட்டு? இல்ல. ஏன் இல்ல? ஆட்டுக்குட்டி அடிச்சதே இங்கதான். ஸோ அப்போ என்ன பண்ணிடலாம்னா அதை எடுத்துடலாம். அப்போ நமக்கு எந்த டேட் வேணும்? இப்போ இதுவும் இதுக்கு அப்புறம் தான் வேணும். கரெக்டுங்களா? இங்கேருந்து இதுக்கு அப்புறம் தான் வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதையும் இங்கே எப்படி போட்டேன்? சரிங்களா? 15ஆம் தேதி கீழே போட்டேன். எதுக்குன்னா மேலே வசனம் போடுறதுக்காக. இப்போ வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 12:26. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற்பேறு அனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தையும் கர்த்தர் அளித்தார். சங்காரம் முடிச்சது. சங்காரம் எப்ப முடிச்சதா வசனத்தில் இருக்குதுங்க? நடுராத்திரி. கிளியரா இருக்குங்களா பேர்? நடுராத்திரி. நீங்க கிளியரா இல்லை போல் இருக்கு யாருமே. சங்காரம் எப்ப முடிச்சுன்னு கேட்டேன் நான். அது வரமாட்டேங்குது பாருங்க. நடுராத்திரியில் முடிச்சது இல்லையா? இப்ப இங்க அந்த நடுராத்திரி எங்க? கண்டிப்பா இதுக்கு முன்னாடி டேட் இல்ல, இதுக்கு முந்தின டேட் கிடையாது, அதை எடுத்துட்டோம். ஸோ இங்கே தான், இதுக்கு அப்புறம் தான். ஸோ இதுக்கப்புறம் எங்க? 12 AM. புரிஞ்சு உங்களுக்கு? அப்ப இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இஸ்ரேல் ஜனங்கள்? சாப்பிட்டு இருந்தாங்க. சூப்பர். சங்காரத்தூதன் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அழிச்சிட்டு இருந்தாரு. இப்ப இந்த இடத்துல என்ன நடக்க போகுதுன்னு இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் தலைப்பிள்ளைகள் அழிக்கப்பட்டாச்சு. இங்க ஐ திங்க் பின்னாடி இருக்கவங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. தெரியுதா உங்களுக்கு? பின்னாடி எனக்கு நல்லா தெரியுது. ஸோ இங்க அப்புறம் 30. அடுத்த நெக்ஸ்ட் 30ஆம் வசனம். 30ஆம் வசனம். அப்பொழுது ஒரு நிமிஷம். அப்பொழுதுன்னு எப்பொழுது? சங்காரத்தூதன் சங்காரம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், அதாவது மிட் நைட்டுக்கு அப்புறம். பார்வோனும் அவனுடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள். நைட்ல என்ன பண்ணிட்டாங்க? அப்ப நைட்ல என்ன பண்ண மாட்டாங்க போல் இருக்கு, வழக்கமா எந்திரிக்க மாட்டாங்க போல் இருக்கு. இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க? நைட்டு எந்திரிச்சிட்டாங்க. இப்ப சொல்லுங்க, நைட் அவங்க எந்திரிச்சதை இங்க எதுல ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? 12க்கு முன்னாடியா 12க்கு பின்னாடியா? 12க்கு பின்னாடி. நானே மார்க் பண்ணிட்டேன். ஓகேவா? ஓவர்லாப் ஆயிருக்கு, நானே மார்க் பண்ணிட்டேன். ஸோ 30ஆம் வசனம் மார்க் பண்ணியாச்சு. 31. ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து. ராத்திரியிலே அவன், யார் அந்த அவன்? பார்வோன் ராஜா. யாரை அழைப்பித்தான்? மோசேயும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு என்ன பண்ணுங்க? இப்ப நம்ம கேள்வி என்ன? இஸ்ரேல் ஜனங்கள் எப்ப எகிப்தை விட்டு வெளியே வந்தாங்க? இப்ப எங்க வந்திருக்கோம்னா, இப்பதான் பார்வோன் ராஜா பர்மிஷன் கொடுத்த இடத்துக்கு வந்திருக்கோம். கிளியரா உங்களுக்கு? ஸோ பார்வோன் ராஜா எப்ப பர்மிஷன் கொடுத்துருப்பானா? மோசேவும் ஆரோனையும் கூப்பிட்டதுக்கு அப்புறமா. அதை இங்க எங்க மார்க் பண்ணலாம்? அதுக்கு பக்கத்துல என்ன பண்ணிடலாம்னா மார்க் பண்ணிடலாம்.
ஸோ பக்கத்துலேயே மார்க் பண்ணிடலாம், அது இங்கே மார்க் ஆகல. அடுத்த பாயிண்ட்க்கு வந்துடலாம். யாத்திராகமம் 12:35. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். மோசே இப்ப என்ன பண்றார்? பார்வோன் சொன்னதை ஜனங்கிட்ட சொல்லிட்டார். பார்வோன் என்ன சொன்னாரு மோசே கிட்ட? என்ன பண்ணுங்க, தயவு செஞ்சு கிளம்புகிட்டார். இதை இப்ப யார் சொல்லியாச்சு? மோசே போய் ஜனங்கிட்ட சொல்லி, எப்ப? நெக்ஸ்ட் வீக் தானே, அப்பவே எல்லாம் நைட்டே நடந்துட்டு இருக்குது. போய் சொல்றாரு. இஸ்ரேல் ஜனங்கள் உடனே ரெடி ஆயிட்டாங்க. ரெடி ஆயிட்டு சும்மா போகாம என்ன பண்றாங்கன்னா எகிப்தை கொள்ளையிட்டார்கள். கரெக்டுங்களா பேர்? எகிப்தை கொள்ளையிட்டார்கள். அதான் இங்க போட்டிருக்க வசனம் 35 மறுபடியும் வாசிங்க. 35ஆம் வசனம். மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கேட்டாங்களா? கேட்டாங்க. நெக்ஸ்ட் அடுத்தது 36ஆம் வசனம். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். கேட்டதை என்ன பண்ணிட்டாங்க? எடுத்து இஸ்ரேல் ஜனங்கள் கையில கொடுத்துட்டாங்க. யார் கையில கொடுத்துட்டாங்க? இஸ்ரேல் ஜனங்கள் கையில எகிப்தியர் எடுத்து கொடுத்துட்டாங்க. இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். இப்ப பதில் சொல்லுங்க, இதுல எங்க எகிப்தியரை அவங்க கொள்ளையிட்டாங்க? காலையில் 6 மணிக்கு இல்லையா எந்திரிச்சு, அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா காலைல டீ சாப்பிட்டு ஆரம்பிச்சாதான் கரெக்டாக இருக்கும் கொள்ளையடிக்கிறதுக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா காலைல ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சு, இல்லை அவசரப்படாதீங்க, வரேன் வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ காலையில் 6 மணிங்கிறப்ப விடிய காலம் வந்துருச்சா இல்லையா பேர்? வந்துருச்சு. எகிப்து விட்டு எப்போ போனாங்க அவங்க? ராத்திரி. அப்போ கண்டிப்பாக பகல் என்ன இருக்க முடியாதுங்க, போயிருக்க முடியாது. ஒருவேளை அவங்க கொள்ளையடிக்க ஆரம்பிச்சது இங்கேயா இருந்துச்சுன்னா அவங்க எது வரைக்கும் வெயிட் பண்ணும்? 16ஆம் தேதி சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஏன்? அவங்க எப்போ புறப்பட்டாங்க? ராத்திரி. அப்படின்னா அவங்க கொள்ளையடிச்சது பகல் டைமாக இருந்ததுன்னா, 15ஆம் தேதியினுடைய பகல் டைமாக இருந்திருந்ததுன்னா அவங்க எப்போ தான் நைட் வரைக்கும் காத்திருக்கோம்னா இங்கே வரைக்கும் காத்திருக்கணும். ஐயோ அவசரப்பட்டு போட்டேன், இங்கே வரைக்கும் காத்திருக்கணும். கரெக்டுங்களா பேர்? இங்கே வரைக்கும் காத்திருந்தால் கண்டிப்பாக ஒரு விஷயம் ஃபெயிலியர் ஆயிருக்கும். அது என்னது? அடுத்த நைட் இங்கே தான் இருக்குது. வசனத்தின்படி நைட்டு தான் புறப்பட்டு போனாங்கன்னா இங்கே தான் அடுத்த சாய்ஸ். ஆனால் இங்கே புறப்பட்டு போனாங்கன்னா எத்தனை மணி நேரம் இடையில கேப்புன்னு பார்த்தீங்கன்னா 16 மணி நேரம் கேப்பு. எதுலேருந்து 16 மணி நேரம் தெரியுமா? மோசே சொன்னார் இல்லையா போலாம் எந்திரிங்கன்ட்டு, சொன்னதுலேருந்து 16 மணி நேரம் கேப். இங்கே 16 மணி நேரம் கேப் விட்டா கரப்பாம்பூச்சி பார்வனில் வரமாட்டான். 16 மணி நேரம் கேப் விட்டா மாவு புளிச்சு போயிடும். அடுத்த நாள் புளிப்பில்லா அப்ப பண்டிகை கொண்டாட முடியாது. அதனால தான் இந்த இடம் தவறான இடம். பிரதர், அப்போ வேறு என்னதான் வழி? அவங்க நைட்டில் புறப்பட்டாங்க. ஆமாம், நைட் தான் புறப்பட்டாங்க. யார் இல்லைன்னு சொன்னது? மறுபடியும் வரலாம். இங்கே ஆட்டுக்குட்டி வந்துருச்சாங்க. எனக்கு இங்கே தெரிய மாட்டேங்குது, அதுக்காக கேட்குறேன். வந்துருச்சு. எதுக்கு வந்துச்சாங்க ஆட்டுக்குட்டி? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அடுத்து இங்கே என்னாச்சு? 6 மணிக்கு இங்கே என்ன நடக்குது? வரிசையா அவங்க சாப்பிட்டு இருக்காங்க. சங்காரத்துடன் சங்காரம் பண்ணிட்டு இருக்காரு. பிள்ளைகளை செத்து போயிட்டு இருக்குது. இவங்க காலையிலக்குள்ள சாப்பிடணும் துரிதமாக சாப்பிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் நடுராத்திரியில் பார்வோன் எந்திரிச்சு மோசே ஆரணி வர சொல்லி, நீங்கள் எந்திரிச்சு என்ன பண்ணிக்கிட்டாரு? புறப்பட்டு போங்கன்னு சொல்லிட்டாரு. மோசே போய் சொன்ன உடனே ஜனங்கள் கொள்ளையடிச்சாங்க. ஜனங்கள் இங்கே பூரா கொள்ளையடிச்சிருந்தாங்கன்னா நெக்ஸ்ட் நைட்டு இங்கே தான் வரும். இது சரியான கருத்து அல்ல. அப்போ இங்கே போயிருக்க வாய்ப்பில்லை. ஏன் வாய்ப்பில்லைங்கிறதுக்கு 2 வசனம். 1 யாத்திராகமம் 12:33. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். எகிப்தியர் நாங்கள் எல்லாரும் சாகிறோமே என்று சொல்லி, எகிப்தியர் என்ன சொல்றாங்க? இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து நாங்கள் எல்லாம் அப்படின்னு எப்ப சொல்லியிருப்பாங்க? எப்ப அவங்க தலைப்பிள்ளைகள் செத்துச்சோ அப்பவே சொல்லியிருப்பாங்க. எங்கள் தலைப்பிள்ளைகள் சாகுது, நாங்கள்லாம் சாகிறோம் என்று சொல்லி தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள். இவங்களே உட்காந்து மெதுவா கொள்ளையடிக்கலாம் நினைச்சா கூட யார் விட மாட்டாங்க? எகிப்தியர் விட மாட்டாங்க. ஸோ கட்டாயமா இந்த இடத்துல போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப நைட் டைம் தான் போயிருக்காங்கன்னா எங்க தான் போயிருக்கணும்? இன்னொரு வசனம் வச்சிடலாம். 34ஆம் வசனம். பிசைந்தமா புளிக்கும் முன் ஜனங்கள் அதை பாத்திரத்துடனே தங்கள் வஸ்திரங்களில் கட்டி. எப்ப ரெடி பண்ணிருப்பாங்க இந்த மாவை? ஆட்டு கூட்டி அடிக்கிறப்ப ரெடி பண்ணிருப்பாங்க. இப்ப 1 டே முடிச்சு அடுத்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாவு என்ன கட்டாயமா
புளிச்சு போயிரு. ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்களோ? என்ன யோசிப்பீங்க? அதையும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சா புளிக்காது. ஸோ அங்கே மாவு புளிச்சிருக்கும். மாவு புளிக்கூடாதுங்கிறது கட்டளை. தங்கள் தோள் மேல் எடுத்துக்கொண்டு போனார்கள். ஸோ என்ன பண்ணிட்டாங்க? தோள் மேல் எடுத்துக்கொண்டு போனார்கள். ஸோ கண்டிப்பாக இங்கே போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ ஒரே ஒரு சான்ஸ் எங்கே தான் பார்த்தீங்கன்னா, இங்கே தான் என்னமோ நடந்திருக்கு. திருப்பி ரீகால் பண்ணலாமா? எத்தனை மணிக்கு பார்வோன் எந்திரிச்சு மோசேவை கூப்பிட்டார்? நம்ம கணக்குப்படி எந்த 12 மணி? இந்த 12 மணி. கரெக்டா? யாரை வர சொன்னார்? வந்து என்ன சொன்னார்? மோசே ஆரோனியும் கிளம்பி போங்கன்னு சொன்ன உடனே இவங்க உடனே போய் ஜனங்கிட்ட சொல்லியிருப்பாங்களா? நம்ம கணக்கின்படி பார்க்குறப்ப 24 லட்சம் பேர். 24 லட்சம் பேருக்கு இன்ஃபர்மேஷன் போய் சேர்ந்து அவங்க கொள்ளை அடிக்கிறதுக்கு ஜனங்க ஒன்றும் தூங்கிட்டு இல்லை. எகிப்திய தூங்கிட்டு இருந்தாங்களா பிறப்ப? இல்லை, அது நைட் டைம் தானே. நைட் டைம் தானே. ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க? அப்போவே நாங்கள் போய் கொள்ளை அடிக்கிறோன்னு சொன்ன உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சீக்கிரம் கிளம்பி போங்க, எங்கள் பிள்ளைகளை செத்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்போ காலையில் இருந்துச்சா சொல்லியிருப்பாங்க? அங்கேயே சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க அங்கேயே கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. கொள்ளையடிச்சிட்டு அந்த டைமில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, விடியறதுக்குள்ள ராத்திரி தானே எந்திரிச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா, எகிப்தை விட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த கணக்கு எங்கே வரும்னா இந்த இடத்துக்கு வரும். கிளியரா பிரதர்? ஸோ இப்போ படம் பார்த்து கருத்து சொல்லுங்க. நான் கீழே ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனாக போடுவேன், நீங்கள் எங்கேன்னு சொல்லணும். யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு காமிக்க சொல்லுவேன் எங்கேன்ட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. கிளியர்? ஓகே, இடையில் தப்பாக போடுவேன் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், இஸ்ரேல் ஜனங்கள் அதை புசித்தல். கிளியர்? தலைச்சன் சங்காரம் அங்கே. பார்வோன் மோசே சந்திப்பு அங்கேயே. அப்படியே நம்மளை காப்பாற்றுது அது கொஞ்சமாக. இப்போ அடுத்தது, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தியர் உடைமைகளை கொள்ளையடித்தல் அங்கேயே. கரெக்டுங்களா? நெக்ஸ்ட், எகிப்தை விட்டு புறப்படுதல், அது எங்கே தான்? அங்கேயே தான். அப்போ அப்ராக்சிமேட்டாக காலையில் எத்தனை மணி டைம் இருக்கலாம்? 6 மணிலாம் வாய்ப்பு இல்லை. 5 மணிக்குள்ளே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கிளம்பியிருப்பாங்க. ராத்திரியிலே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாங்க. சில பேருக்கு காலையில் 7 மணி 8 மணிலாம் ராத்திரி தான். பட் ஆக்சுவலாக சூரியன் அதுக்கு ஒத்துக்காத காரணத்தால் சூரியன் வர வரைக்கும் அது ராத்திரி தான். சரிங்களா? ஸோ ஏந்திரிச்சு போயிட்டாங்க. இப்போ இந்த கணக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னா புதிய ஏற்பாட்டுக்கு நான் வரேன். யாருக்காவது புரியாமல் இருந்துச்சுன்னா சொல்லிடுங்க, திருப்பி ரீகால் பண்ணிடலாம். இல்லாட்டி ஒரு பேப்பர் கொடுத்து வேணால் எழுதி தர சொல்கிறேன் நான். கிளியராக இருக்குங்களா? அடுத்த பாயிண்ட் போலாமா? எதுக்காக இது எவ்வளோ தூரம் படித்தோம்னா, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணப்பட்டிருக்காரு? பலியிடப்பட்டிருக்காரு. பலியிடப்பட்ட பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் ஜனங்கள் வீட்டில் ஒரு ஆட்டுக்குட்டி தேர்ந்தெடுக்கப்பட்ட மாதிரியே இந்த பூமிக்கு வந்து 30 வயசில் என்ன பண்ணுறாருன்னா ஞானஸ்தானம் எடுத்து 3 வருஷம் அதில் அவர் என்ன பண்ணியிருப்பார்னா, யூதர்கள் கடைப்பிடித்த அத்தனை சடங்குகளையும் கடைபிடிச்சிருப்பார். ஏன்னா நியாயப்பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனங்களை ஆகிலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணாதீர்கள். எதுக்கு வந்திருக்கேன் நான்? அப்போ நிறைவேற்ற வந்தேன்னு சொல்கிறவர் ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க விட்டுருந்தா கூட இயேசு கிறிஸ்து விட மாட்டார். எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணியிருப்பார். அதே மாதிரி கரெக்டாக பஸ்கா ஆட்டுக்குட்டியை 14ஆம் தேதி முடிவு சாயங்காலத்தில், எப்போ கரெக்டான சார்? 14ஆம் தேதி முடிவு சாயங்காலத்தில் நம்முடைய ஆண்டவரும் பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து கட்டாயமாக சாப்பிட்ருப்பார். அது எங்கெங்கிற கதையெல்லாம் நமக்கு வேண்டாம், ஆனால் சாப்பிட்ருப்பார். கரெக்டுங்களா? ஸோ இப்போ மரிக்க போகிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய நீசான் மாதம் 14ஆம் தேதி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சீஷர்களை கூப்பிட்டு இயேசு கிறிஸ்து நினைவு கூறுதல் அனுசரிக்கிறார். பஸ்காலில் நினைவு கூறுதல் அனுசரிக்கிறார். அந்த நினைவு கூறுதலில் இயேசு கிறிஸ்து பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து சாப்பிட்டாரா இல்லையா? த கொஸ்டின். ஸோ அங்கே பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கலை, மெமோரியல் தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நடந்திருக்குன்னு சொல்கிறோம். சரிங்களா? அதை கன்ஃபார்ம் பண்ணலாமா? சிம்பிளாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டுமா? சிம்பிள், அப்புறம் மற்றதுக்கு போகலாம். இல்லை, சிம்பிள் கேள்வியை கடைசியாக வச்சுக்கலாம். முதல்ல இதை பார்த்துடலாம், வசனத்தை பார்த்துடலாம். எப்போ இயேசு கிறிஸ்து நினைவு கூறுதல் அனுசரிச்சார்? பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுறதுக்கு பின்னாடியா முன்னாடியா? முன்னாடி இல்லையா? முன்னாடி. ஓகே, வாசிக்கலாம். யோவான் 13ஆம் அதிகாரம் 1-2. மறுபடியும் அதே சார்ட். யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே. ஒரு நிமிஷம் எல்லாரும் எண்ணி பாருங்க. எப்ப முன்னேன்னு என்ன அர்த்தம்? முன்னேன்னு என்ன அர்த்தம்னா பாருங்களேன், முன்னாடியே. அவ்வளோதான், முன்னாடியே. சார்ட்டில் எங்கே பஸ்கா பண்டிகை வரும்? சார்ட் அதே சார்ட்டு தான் பேர் போட்டிருக்கேன், வேறு எதையும் புதுசாக போடலாம். உங்களுக்கு பஸ்கா பண்டிகை எங்கே வரும்? ஓச்
கேள்விதான் மாற்றி கேட்டேன், நான் தப்பாக கேட்டேன் கேள்வி. பஸ்கா பண்டிகை வேண்டாம், பஸ்கா ஆட்டுக்குட்டி எப்போ அடிக்கப்படும்? அப்பா எங்க இதில் கிளியர். இப்போ இந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுறதுக்கு முன்னேனா எங்கே அனுசரிச்சிருக்கணும்? இங்கே. கிளியர். ஆனால் இந்த நாளும் 14ஆம் தேதி தான். எந்த நாள்? 14ஆம் தேதி தான். பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுறதுக்கு முன்னேவும் 14ஆம் தேதி தான். பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதும் 14ஆம் தேதி தான். பட் பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா டைம். ஓகே. ஸோ இங்கே அடிக்கப்படணும். இங்கே நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா ஏதோ பண்ண போகிறார். அதைத்தான் யோவான் சொல்கிறாரு, பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவின் இடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். 12 பேருக்கு மேல இயேசு கிறிஸ்து அன்பு வைத்தார். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நெக்ஸ்ட், சீமோனின் குமாரனாகிய யூதாஸ்காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படிக்கு பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு. அப்ப யூதாஸ்காரியோத்தோட இருதயத்தை பிசாசு தூண்டினது பஸ்கா பண்டிகைக்கு பின்னேவா, பஸ்கா பண்டிகைக்கு முன்னேவா? கிளியர். அப்படின்னு எங்க தான் இருக்கணும்? இங்கேதான். ஓகே. தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில். அப்ப இயேசு கிறிஸ்து சீஷலோட போஜனம் எப்ப பண்ணிருக்காரு? இங்கேயா இங்கேயா? இங்கே. கிளியர் இருக்குங்களா? அதுவும் நிசான் 14 தான். ஏன்னா சாயந்தரம் 6 மணி ஆரம்பிச்சிருச்சு. இங்கே தான் பண்ணியிருக்காரு. இங்கே எப்போ? மத்தேயு 26:20. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சாயங்காலமான போது என்ன ஆன போது? நல்ல வேளை இந்த வசனங்களை இதனால தப்பிச்சோம். சாயங்காலம் ஆன போது 12 என்ன பண்ணாரு? பந்தி இருந்தார். இங்கே யோவான் என்ன கொடுத்தாரு நமக்கு? பஸ்கா பண்டிகைக்கு முன்னாடி பந்தி இருந்தான்னு கொடுத்துட்டார். ஸோ ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுறதுக்கு முன்னாடி. ஆனால் மத்தேயு என்ன சொல்கிறாருன்னா ஸ்பெசிஃபிக்கா எந்த வேலைனா சாயங்காலம். அப்படின்னா எந்த டைம் இயேசு கிறிஸ்து சீஷர்களோட பந்தி இருந்தார்? சாயங்காலம் தான். சாய்ஸ். ஒரு சாயங்காலம் இங்கே போச்சு, இதுக்கு முன்னாடி தான் நடந்திருக்கணும். அப்படின்னு இதுக்கு முன்னாடி சாயங்காலம் எங்கே வருது? இந்த இடத்துல தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கோம்னா நினைவு கூறுதல் அனுசரித்திருக்கணும். இது புரிஞ்சவங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சவங்களுக்கு. அப்போ இந்த இடத்துல நினைவு கூறுதல், அங்கே ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுதல். ஓகேவா பேர்? இப்போ இயேசு கிறிஸ்து பந்தி அனுசரிக்கிறது. அப்புறம் தொடர்ச்சி என்ன நடந்துச்சுங்க பேர்? அப்புறம் கால் கழுவுனது. சரி, ஓகே. அப்புறம் கெத்சமனே போனது. அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணது, ஜெபம் பண்ணது. ஓகே. அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அண்ணா வீடு, காய்பா வீடு, ஆலோசனை சங்கம், ஏரோது, பிலாத்து, எல்லா பக்கம் கூட்டிகிட்டு போய் அவர் அலக்கழிச்சது எல்லாம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளதான். இங்கே கிடையவே கிடையாது. எப்படி கிடையாதுன்னு கன்ஃபார்ம் பண்ணலாம்? இன்னொரு வசனம் வாசிக்கலாம். யோவான் 13ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கடைசி பந்தியில் கெத்சமனே புறப்படுறதுக்கு முன்னாடி யூதாஸ்காரியோத்து அங்கே இருந்தாரா இல்லையா? சரி, இப்படி கேள்வி கேட்டால் ஈஸியாக இருக்கும். கெத்சமனே போகும்போது யூதாஸ்காரியோத்து இருந்தாரா? இல்லை. அதுக்கு முன்னாடி, ஏன்னா அவருக்கு சேர்த்து என்ன பண்ணியிருக்காரு இயேசு கிறிஸ்து? பாதம் கழுவியிருக்கார். வாசிங்க இப்போ யோவான் 13:29-30. யோவான் 13ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் முதல். யூதாஸ் பணப்பையை வைத்துக் கொண்டிருந்தபடியினால், பத்திரமா வச்சிட்டு இருந்தார், பணப்பையை வைத்துக் கொண்டிருந்தபடியினால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொள்ளும்படிக்காவது. அவன் போய் என்ன பண்ணு? இப்ப பண்டிகைகளுக்கு தேவையானவைகளை வாங்கணும். எந்த பண்டிகைக்கு? கூடார பண்டிகைக்கு. அப்ப பஸ்கா பண்டிகை இதுக்கு அப்புறம் தான் வரப்போகுது. கிளியர். ஸோ அவர் என்ன பண்றாருன்னா பண்டிகைக்கு தேவையான பொருட்களை கொள்ளும்படி தரித்திரருக்கு ஏதாகிலும் கொடுக்கும்படிக்காவது இயேசு அவனுடனே சொல்லி இருப்பார் என்று சிலர் நினைத்தார்கள். அப்ப யூதாஸ்காரியத்துக்கிட்ட இயேசு கிறிஸ்து பேசிட்டு இருக்கிறப்ப பஸ்கா பண்டிகை இன்னும் என்ன ஆகல, வரல அப்படின்னு எங்க பேசிட்டு இருந்திருக்கணும்? யாரோ ஒருத்தர் வர சொல்லி காமிச்சு சொல்லட்டுமா? எங்க பேசிட்டு இருந்திருக்கணும்? இந்த இடத்துல 6 அந்த டைம். அதுக்கப்புறம் தான் பேசிட்டு இருந்திருக்கணும். அப்ப பஸ்கா பண்டிகை வரல. அடுத்த வசனம் 30. அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனான். அப்பொழுது ராக்காலமாய் இருந்தது. அப்பொழுது என்ன காலமா இருந்துச்சு? சாயங்காலமும் ராக்காலம் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது நம்மளால இந்த சப்ஜெக்ட்ல. என்ன காலமா இருந்துச்சு? அப்ப யூதாஸ்காரியத்து புறப்பட்டு போன ராக்காலம் இதுக்கு அப்புறம் தானே? இதுக்கப்புறம் 9 o'clock போயாச்சு. ஸோ யூதாஸ்காரியத்தை பிள்ளை மொத்தம் எத்தனை பேர் தான் இருக்காங்க? 11 பேர். இதுக்கு முன்னாடி தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கோம்னா பந்தியை அனுசரித்திருக்க வேண்டும். சரிங்களா? ஸோ இயேசு கிறிஸ்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாங்க இல்லையா? காய்பாவிட்ட கூட்டிட்டு போனாங்களா? காய்பா பிரதான ஆசாரியன். அப்போ என்ன டைம்?
12 மணி வரை இருங்க. யோவான் 18ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யோவான் 18ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அவர்கள் காய்பாவினிடத்திலிருந்து இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு போனார்கள். தேசாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது விடியற்காலமாய் இருந்தது. என்ன வரஞ்சப்ப? எந்த விடியற்காலம்? ஆல்மோஸ்ட் இருந்தாச்சு. புரிஞ்சு உங்களுக்கு? அவர் நினைவு கூறுதல் அனுசரிச்சது எங்க? மாற்றி மாற்றி கேட்பேன், எங்க? எங்க? இப்போ எல்லாம் பண்ணி முடிச்சு இங்கே எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க? தேசாதிபதியின் அரண்மனைக்கு போயிருந்தாங்க. போகிறப்ப என்ன ஆயிடுச்சுன்னா விடியற்காலமாக இருந்தது. அடுத்தது, தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிக்கத்தக்கதாக அவர்கள் தேசாதிபதியின் அரண்மனைக்குள் பிரவேசியாதிருந்தார்கள். ஏன் தேசாதிபதி அரண்மனைக்குள்ள போல? தீட்டாயிடக்கூடாது. எதுக்கு தீட்டாயிடக்கூடாது? அப்போ பஸ்கா பண்டிகை இன்னும் என்ன ஆகலை, வரல. அதுக்கு முன்னாடி தீட்டாகக்கூடாதுன்ட்டு யார் உள்ளே போலைன்னா, ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுறதுக்கு முன்னாடியே இயேசு கிறிஸ்து எங்கே போயாச்சுன்னா எல்லா பக்கம் வரிசையாக கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. டைரெக்டாக டைமே இருக்க ஒரு இடத்துல வாசிக்கலாம். யோவான் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யோவான் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும். அதெல்லாம் கணக்கில் வேண்டாம், தனியாக பார்க்கலாம் இன்னொரு நாளைக்கு. ஏறக்குறைய 6 மணி நேரமாய் இருந்தது. ஏறக்குறைய எத்தனை மணி நேரமாக இருந்துச்சு? ஸோ காலையில் 6 மணிங்கிறத சரியான டைம். அப்பொழுது அவன் யூதர்களை நோக்கி, இதோ உங்கள் ராஜா என்றான். புரிஞ்சு உங்களுக்கு? இந்த சம்பவம் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆரம்பித்து நினைவு கூறுதல் ஆரம்பித்து அவர் அரெஸ்ட் பண்ணி வரிசையாக கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வசனம் சொல்கிறது எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணி. கிளியர் ஆகிங்களா பேர்? அப்படின்னு இயேசு கிறிஸ்து இதுக்கப்புறம் என்ன பண்ணப்படுறாருன்னா, வரிசையாக தீர்ப்பு முடிஞ்சு அவர் நல்லா அடின்னு அடித்து சித்திரவதை பண்ணி கொண்டு போய் சிலுவையில் ஏற்றுறாங்க. சிலுவையில் ஏற்றும் போது டைம் என்னவா இருக்கும்? டிஸ்கஸ் பண்ணுங்கள், திரும்பி சேர போட்டு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். எத்தனை மணிக்கு சிலுவையில் ஏற்றுனாங்கன்னா 9 மணி. எந்த 9 மணி? காலையில் 9 மணி. பரவாயில்ல, இந்த சப்ஜெக்ட் தேவை தான். இங்கே ஏற்றுனாங்க. எப்போ மரிச்சார்? இங்கே மரிச்சார். அப்படின்னு என்ன அர்த்தம்? பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட அதே டைமில் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டார்னா மரிச்சிட்டார். இதில் தான் சந்தேகம் இருக்கா நமக்கு? இப்படித்தான் வருஷ வருஷம் நம்மளும் பார்த்துட்ருக்கோம். ஆனால் எப்படித்தான் வருஷ வருஷம் மாறுதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகே, அதுக்கு காரணம் ஒருத்தர் இருக்கார். அவரை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன் கடைசி உங்களுக்கு. ஸோ மறுபடியும் போகலாம். இந்த சார்ட்டில் உங்களுக்கு 3 படம் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த 3 படத்தையும் யாரோ ஒருத்தர் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். எங்கேயும் ஃபிக்ஸ் பண்ணணும். 3 படம் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒன்று வந்து நினைவு கூறுதல். இது வந்து பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. இது இயேசு கிறிஸ்து என்ற பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. எல்லாமே இந்த ஒன் டேல தான். எதை எங்கெங்கே ஃபிக்ஸ் பண்ணுறது? முதல்ல எதை எடுத்துக்கலாம்னா ஆட்டுக்குட்டி. அதை டீல் பண்ணி முடிச்சிட்டோம்னா பிரச்சனை கம்மி. ஆட்டுக்குட்டி எங்கே வைக்கிறது? இப்போ நான் கரெக்ட். எப்படிலாம் சப்ஜெக்ட் எடுக்க வேண்டியதாக இருக்கு. நினைவு கூறுதல் எங்கே கொண்டு வைக்கிறது? அவர் எங்க? அப்படியே சும்மா இப்படி கையாட்டிட்டு இருக்கக்கூடாது. என்ன கொஸ்டின் உங்களுக்கு வருது இப்போ மனசில்? இங்கே ஆட்டுக்குட்டி அடித்தா தான் அது பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கிற டைம். இங்கே உட்காந்து ஆட்டுக்குட்டி அடித்தா அது என்ன? டின்னர். வேற ஏதாவது? டின்னர் ஓகே, அக்செப்டட். அது என்னன்னா எகிப்தில் தேவன் சொன்ன பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கிற விஷயம் இல்லை. பிரதர் பரவாயில்ல, பண்ணிட்டோம். அதுக்கு பேர் டின்னர் சாப்பிட்றது, மட்டன் சாப்பிட்றது, அவ்வளோதான். பஸ்கா ஆட்டுக்குட்டி சாப்பிடுவது அல்ல, ஆட்டுக்குட்டி சாப்பிடுவது. ஏன்னா டே ஒன்றா இருந்தால் கூட டைம் வேறையா இருந்தால் அது நியாயப்பிரமாணத்தின்படி தப்பு அனுசரிச்சா. நியாயப்பிரமாணத்தில் என்ன டைமில் இருக்கோ அந்த டைமில் தான் அனுசரிக்கணும் அப்படின்னு வசனம் தான் இருக்கா நமக்கு? வாசிங்க. என்னாகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம். என்னாகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தர் சீனாய் வனாந்தரத்தில் மோசேயை நோக்கி. அப்புறம் நடக்கிற பஸ்கா இது எல்லாமே சீனாய் வனாந்தரத்தில் கர்த்தர் மோசேயை நோக்கி குறித்த காலத்தில் இஸ்ரேல் புத்திரர் பஸ்காவை ஆசரிக்க கடவர்கள். Please tell me the meaning. குறித்த காலம் என்றால் என்ன? குறித்த காலம் என்றால் என்ன? எகிப்தில் எந்த டைமில் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு சாப்பிட்டாங்களோ அட் த சேம் டைம்
இல்லையா? ஒவ்வொரு வருஷம் இஸ்ரேல் ஜனங்கள் பஸ்கா அனுசரிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் இயர் 6 மணி 3 to 6, செகண்ட் இயர் 4 o'clock இந்த ஈவினிங், தேர்ட் இயர் நைட் 9 மணி, எல்லாம் வெளியூர் போயிட்டாங்க எல்லாருமே. அப்படி அனுசரிச்சா அதுக்கு பேர் பஸ்காங்கிற ரூல் கிடையாது, அது நியாயப்பிரமாணமும் கிடையவே கிடையாது. கிளியராக இருக்கீங்களா? இப்போ ஸோ கண்டிப்பாக என்ன இங்கே வந்து ஆட்டுக்குட்டி அடித்து சாப்பிட்ருந்தாலும் அது குறித்த நேரத்தில் அனுசரிக்கப்படாத விஷயமா இருந்ததுனால இயேசு கிறிஸ்து தேவன் சொன்ன நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற பஸ்கா ஆட்டுக்குட்டியை அன்னைக்கு என்ன பண்ணலைன்னா அடித்து சாப்பிடவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் வசனங்கள் எல்லாமே ஒரே ஒரு வார்த்தையை தான் யூஸ் பண்ணுறாங்க இந்த நினைவு கூறுதலை பற்றி, பஸ்கா 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 மட்டும்தான். சரிங்களா? பார் இப்போ இன்னொரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 11:23. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே, நல்லா கவனிங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னைக்கு நினைவு கூர்ந்து அனுசரிச்சார்னா தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்றைக்கு, இதான காட்டிக் கொடுக்கப்பட்ட நாள். அப்ப காட்டி கொடுக்கப்பட்ட நாளுடைய ராத்திரியில தான் என்ன பண்ணிருக்காருன்னா, வாசிங்க அடுத்தது. அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. நம்மளும் இப்ப அதான் பண்றோம். அப்பம், அப்புறம் திராட்சை ரசம், அவருடைய மாம்சம், அவருடைய சரீரம். எப்ப பண்ணிருக்காருன்னா காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரி. கரெக்டுங்களா பேர்? இப்போ காட்டி கொடுக்கப்பட்டது இந்த டைமில், இங்கேருந்து இந்த டைம்லன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ராத்திரிங்கிறப்ப எத்தனை மணிக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா 6 to 9 PM. இந்த டைமில் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் நினைவு கூறுதலை அனுசரித்திருக்கிறார். ஸோ இங்கே சாப்பிட்டது பஸ்கா ஆட்டுக்குட்டி அல்ல அல்ல அல்ல. கடைசியாக முடிச்சுட்டு அப்புறம் எக்ஸாம்பிளுக்கு வரலாம். இந்த 3 டேட்டை இவ்வளோ நேரம் பார்த்தோம். இந்த 3 தான் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம். ஒவ்வொன்றா போடுவேன், எங்கெங்கே வருதுன்னு நீங்கள் சொல்லணும். ஓகே? தப்பாகவும் போடுவேன், வாய்ப்பு இருக்குது, கேர்ஃபுல்லாக இருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. குட். ஜனங்கள் புசித்தல், நம்ம சாப்பிட்டதில்லை, இஸ்ரேல் ஜனங்கள் புசித்தல். தலைச்சன் சங்காரம், ரவுண்டு போடக்கூடாது, எங்கன்னு சொன்னா போதும், அதே இடம் தான், ஓவர்லாப்பிங் தான். கரெக்டுங்களா? பார்வோனும் மோசையும் சந்தித்தல் 12 மணி படிச்சோம்ல, நடுராத்திரி 12 மணி. கரெக்டுங்களா பேர்? அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் கொள்ளையடித்தல் 17ஆம் தேதி 3 மணி தானே, அங்கேயே 3 மணி. நெக்ஸ்ட் எகிப்தை விட்டு புறப்படுதல், ராக்காலம், ஆல்மோஸ்ட் அதுக்கு பக்கத்திலே தான். ஓகே? நெக்ஸ்ட் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து நினைவு கூறுதல் அனுசரிச்சது. மூணாவது லைனா, செகண்ட் லைனா, ஃபர்ஸ்ட் லைனா? வெரி குட், ஃபர்ஸ்ட் லைன். ஓகே? கிறிஸ்து மரித்தல், அதே லைனில் கடைசி. இவ்வளோதான் டைம் லைன் முடிஞ்சுது. ஓகே? ஸோ இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து சாப்பிடல. ஏன்னா அது சாப்பிட்ட டைம் இல்லை. அவர் சாப்பிட்ருக்கலாம், சாப்பிடாமலும் இருந்திருக்கலாம். ஆனால் வசனங்கள்லேயும் சரி, ரசல்பருடைய ரைட்டிங்ஸும் சரி, நினைவு கூறுதல் என்ற வார்த்தை இல்லை. ஏன்னா நினைவு கூறுதல் அப்போ இன்ஸ்டியூட்டே பண்ணல, அது இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அதனால் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியெல்லாம் இயேசு கிறிஸ்து நினைவு கூறுதலுக்காக யூஸ் பண்ண வார்த்தை என்னென்னா பஸ்கா 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 தான். சரிங்களா பேர்? சில ரைட்டிங்ஸில் என்ன பண்ணிட்டாருன்னா சகோதரர் வந்து பஸ்கான்னு எழுதிட்டாரு, ஆனால் சில இடத்துல இயேசு கிறிஸ்து பஸ்கா ஆட்டுக்குட்டி அடித்து சாப்பிட்டாருன்னு எழுதியிருக்காரு. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் இருக்குன்னு கடைசியாக நான் சொல்கிறேன். முதல்ல ஒரு 2-3 மட்டும் நம்ம வாசிக்கலாம், அப்படி ரைட்டிங்ஸ் வாசிக்கலாம். இப்போ வாசிங்க. பஸ்காவை பலியிட வேண்டிய, எல்லாருக்கும் தெரியுது இல்லையா பின்னாடி இருந்து? ஓகே. பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லா அப்ப பண்டிகை நாள் வந்தது. கிளியர் தானே? அதெல்லாம் பஸ்கா புளிப்பில்லா அப்ப பண்டிகை முதல் நாள் வந்தது. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவரை கொலை செய்யும்படி யோசித்து எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று வகை தேடினார்கள். தெரிஞ்ச விஷயம் தான் நமக்கு. அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, யாரு? இயேசு கிறிஸ்து பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். என்ன சொன்னார் இயேசு கிறிஸ்து அவங்ககிட்ட? சரி, இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு அது நினைவு கூறுதல்னு. ஒருவேளை நினைவு கூறுதல் ஒரு பேர் நம்ம வச்சிருந்தாருன்னா இயேசு கிறிஸ்து யோவானுக்கு பேதுருக்கு எப்படி சொல்லியிருப்பாரு? வாங்கப்பா நம்ம போய் என்ன அனுசரிக்கலாம் அப்படின்னு சொன்னா 2 பேரும் என்ன பண்ணுவாங்க?
திருன்னு முழிப்பாங்க. ஏன்னா அந்த வேர்டு இது வரைக்கும் இல்லை. ஏன்னா நியாயப்பிரமாணத்துக்கு ஒரு முடிவு வரப்போகுது. இப்போ அவங்க பொறுத்த வரைக்கும் நியாயப்பிரமாணத்தின்படி பஸ்கா தான் இருக்கிறதுலே பெரிய விஷயம். ஸோ ஆயத்தம் பண்ணுங்கன்னு சொன்னது பஸ்கா, ஆனால் அங்கே நடத்தி காமிச்சது சீஷர்களுக்காக நினைவு கூறுதல். அடுத்து நெக்ஸ்ட். வேலை வந்தபோது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் பந்தி இருந்தார்கள். ஒரு டைம் வந்துருச்சு. டைம் இருக்கிறப்ப என்ன பண்றாங்கன்னா பந்தி இருக்கிறாங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோட் பண்ணிக்கங்க, நல்லா நோட் பண்ணிங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, யாரை நோக்கி? இயேசு கிறிஸ்து சீஷர்களை, பேதுரு இல்ல, எல்லாத்தையும் சீஷர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே, நான் பாடுபடுகிறதற்கு அப்படின்னு இன்னும் இயேசு கிறிஸ்து என்ன பாடுபடல, அப்புறம் தான் மரிக்கிறது. சோ பாடுபடுறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையா இருந்தேன். நினைவு கூறுதல் வேர்டை யூஸ் பண்ண முடியாது. நான் என்னதான் ஆசரிக்க போறேன்? நான் பஸ்காவை புசிக்க ஆசையா இருந்தேன். தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும். ஒரு நிமிஷம், அடுத்த லைன்ல என்ன பேசுறார் இயேசு கிறிஸ்து? தேவனுடைய ராஜ்யத்தில் இது நிறைவேறும் வரைக்கும். எது? பஸ்காவா? கேள்வி புரியல உங்களுக்கு? தேவனுடைய ராஜ்யத்தில் நிறைவேற வரைக்கும் அதை புசிக்க மாட்டேன்னா இப்ப பேசிட்டு பஸ்கா தானே. அப்ப இயேசு கிறிஸ்து நினைவு கூறுதல் முடிச்சுட்டு பஸ்காவை ராஜ்யத்தில் முடிக்க போறாரு. இப்ப கிடையவே கிடையாது, அது நினைவு கூறுதல் தான். ஏன் இந்த பேரை யூஸ் பண்ணியிருக்காருன்னா, இந்த பேர் சீஷர்களுக்கு கட்டாயமா தெரியவே தெரியாது. நான் ஒன்று சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. எகிப்து தேசத்தில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய அந்த சடங்கை இயேசு கிறிஸ்து சொல்லவே இல்லைங்க. ஆனா பஸ்காங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கார் வசனத்துல. அப்படி யூஸ் பண்ண வார்த்தை ஆட்டுக்குட்டி அடிச்சு சாப்பிட்றதுனா, ஆட்டுக்குட்டி அடிச்சு சாப்பிடக்கூடிய அந்த பஸ்கா ராஜ்யத்தில் தான் நிறைவேற போகுதுன்னா, இப்ப புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷத்துல நாமளும் ஆட்டுக்குட்டி தான் அடிக்கணும். ஏன் ஆண்டவர் அடிச்சு சாப்பிட்றோம் நம்ம? கொஸ்டின் புரிஞ்சு உங்களுக்கு? கட்டாயமா இது பஸ்கா கிடையவே கிடையாது. நெக்ஸ்ட். தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி, இனிமேல் இது என்ன பண்ண போறதில்ல, புசிப்பதில்லை என்று சொல்லுகிறேன் என்று சொன்னார். போதும் உங்களுக்கு? நெக்ஸ்ட் போலாம். இன்னொரு ரைட்டிங், இதுல எல்லாம் சில அர்த்தங்கள் இருக்குது, வாசிக்கலாம் இப்ப நம்ம. தேவன் மிகவும் சரியாய் செயல்படுபவர் ஆவார். அப்படிதான் ரசல்பர் எழுதியிருக்காரு. தேவன் ரொம்ப கரெக்டா எல்லா விஷயத்தையுமே பண்ணுவாரு. ஆட்டுக்குட்டியானது முதலாம் மாதத்தில், இல்ல ஏதோ விட்ட மாதிரி இருக்குது எனக்கு. நிழல விட்டீங்க பாத்தீங்களா? முக்கியமான பாயிண்ட் தான். நிழலான ஆட்டுக்குட்டியானது முதலாம் மாதத்தின் 14ஆம் தேதியில் அடிக்கப்பட்ட காரியமானது. முதலாம் மாதம் ஆரம்ப சாயங்காலமா முடிவு சாயங்காலமா? பாருங்க, மறுபடியும் முடிவு வர மாட்டேங்குது பாருங்க. நீங்க எத்தனை தடவை முடிவுன்னு சொன்னாலும் சந்தேகத்தோட முடிவுன்னா என்ன அர்த்தம்னா கவனிக்கலன்னு அர்த்தம். சப்ஜெக்ட் அதான் மீனிங். முடிவு சாயங்காலத்தில் அடிக்கப்படும் போது தேவனுடைய திட்டத்தில் இயேசு அதே கால வேளையில் மரிப்பார் என்ற உண்மைக்கான நிழலாக. அவரே என்ன சொல்லிட்டார் ரசல்பர்? இயேசு கிறிஸ்து எப்பதான் மரிப்பாரு? ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுற அதே டைம்ல தான் மரிப்பார். கேட்டுங்களா? அப்ப ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுற அதே டைம்ல மரிச்சிட்டாருன்னா எப்படி ஆட்டுக்குட்டி அடிச்சு சாப்பிடுவாரு? ஸோ இது எல்லாமே உங்கள் சிந்தனைக்காக. ஆனால் ரசல்பர் எழுதியிருக்கார், ஆட்டுக்குட்டியின் மாம்சத்தை இயேசுவும் அவருடைய சீஷர்களும் சாப்பிட்டார்கள் அப்படின்னு எழுதியிருக்கார். அதனால இது என்ன கன்க்ளூட் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தான் என்ன ஒரு யோசனை தோணுதுன்னா, ஏதோ அந்த பஸ்கா பண்டிகையும் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு, ரெண்டு ஒன்று இல்லைங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வருது. சொல்றது புரியுதா உங்களுக்கு? கண்டிப்பா புரிஞ்சிருக்காது. மறுபடியும் சொல்றேன், பஸ்கா பண்டிகை என்பதும் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதும் ஒன்றா இருக்க வாய்ப்பு இல்லை. யூதர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, காலங்கள் செல்ல செல்ல அவங்க எப்பவுமே அப்படித்தான், ஒரு விஷயத்தில் கடைபிடிச்ச அதே விஷயம், அதே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ரிக்ட்னஸ்ஸு அவங்ககிட்ட கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும். ஏன்னா இடையில நியாயப்பிரமாணத்தையும் கடைபிடிக்கல, விட்டாங்க, குறைஞ்சிருக்கலாம். அப்படி குறைஞ்சப்ப இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அடித்த விஷயத்தை கூட அவங்க எப்படி பார்த்துருக்கலான்னா ஒரு பண்டிகையாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பண்டிகையாக பார்க்க ஆரம்பித்த உடனே, பண்டிகைன்னு சொன்னாலும் எனக்கு ஒரு சந்தோஷம் தானே, நமக்கு அப்படி தானே. இப்போ நமக்குலாம் நிறைய பண்டிகை வருது. பண்டிகை முன்னாடியே வரணும்னு விரும்புமா, பின்னாடி வரணும்னு விரும்புமா? ஏன்? அப்போ தான் ரொம்ப நேரம் பண்டிகை அனுசரிக்க முடியும். அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணியிருக்கலாம்னா, அந்த ப்ரீவியஸ் டே இருக்கு இல்லையா, 14th ஆரம்ப சாயங்காலத்திலிருந்து பஸ்கா அப்படிங்கிற பண்டிகையை அனுசரிக்க ஆரம்பிச்சிருக்கலாம். இதை பற்றி இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயம் இவ்வளோதான். ஒருவேளை கடவுளுக்கு சித்தமாக இருந்தால் இதை படிச்சுட்டு இந்த மெமோரியல் சீசன்லேயே கட்டாயமாக அது என்னங்கிறத டெஃபினட்டாக பார்க்கலாம். ஏன்னா நிறைய விஷயத்தில் இதுக்குள்ளே படிக்க வேண்டியது இருக்குது. அதையத்தான் ரசல்பர் என்ன பண்ணியிருப்பாருன்னா மீன் பண்ணியிருப்பார் கட்டாயம். ஆனால் ஒரு விஷயம் உண்மை, எது? எகிப்தில்
நீசான் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலம் அடித்து சாப்பிட்ட அந்த ஆட்டுக்குட்டியை முறைமையாக இயேசு கிறிஸ்து அடித்து சாப்பிடவில்லை. அவ்வளோதான். தொடர்ந்து வாசிங்க. எங்கே விட்டோன்னு தெரியல. இயேசு அதே கால வேளையில் மரிப்பார் என்ற உண்மைக்கான நிழலாக அல்லது முன்னடையாளமாக இருந்தது. முன்னடையாளமாக பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு இருந்தது. இயேசு தம்முடைய சீஷர்களுடன் பஸ்காவை அனுசரிக்கவும் மற்றும் அதே நாளில் உண்மையான ஆட்டுக்குட்டி என அடிக்கப்படவும் தக்கதாக, அதுல கிளியரா இருக்கு, அன்னைக்கே அனுசரிக்கிறார், அன்னைக்கே ஆட்டுக்குட்டி அடிக்கப்படவும் தக்கதாக தேவன் யூதர்கள் மத்தியில் கால கணக்கிடுதலை ஒழுங்குபடுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. ஒரு கிளியரா இங்க என்ன எழுதியிருக்காரு ரசல் பேரு, கிளியரா ரெண்டை பிரிச்சு எழுதுறாரு. அது வேற இது வேறன்னு சொல்லி பிரிச்சு எழுதிட்டார். ஸோ இப்படியும் எழுதியிருக்காரு, ஒரு சில இடங்கள்ல சாப்பிட்டார்னு எழுதியிருக்காரு. வாசிங்க இப்ப யூதர்களுடைய பேஜ் நம்பர் 3363. இந்த சப்ஜெக்ட்ல கூட முழுசா இந்த விஷயம் வரும். வாசிங்க இப்ப. யூதர்களுடைய நியாயப்பிரமாணத்தின்படியாக, இதுதான் என்னன்னு கொஞ்சம் ஸ்டடி பண்ணுங்க. யூதர்களுடைய நியாயப்பிரமாணத்தின்படியாக பஸ்கா ராபோஜனத்தை அவர்கள் புசித்துக் கொண்டிருக்கையில், என்ன எழுதிட்டாரு? பஸ்கா ராபோஜனத்தை அவர்கள் புசித்து. ராபோஜனம்னு என்ன? நைட் டின்னர். சூப்பர். பஸ்கான்னா ஆட்டுக்குட்டி. உங்க ஊர்ல பஸ்கானா ஒரு பண்டிகை. அப்ப அது என்னவா கூட இருந்திருக்கலாம்னா பண்டிகைக்குரிய ஒரு நைட் டின்னராக கூட இருந்திருக்கலாம். அதில் யூதர்கள் என்ன பண்ணியிருக்கலாம்னா, எப்படியும் அடுத்த நாள் ஆட்டுக்குட்டி தான் அடிக்க போகிறோன்னு சொல்லிட்டு அன்னைக்கு கூட என்ன பண்ணியிருக்கலாம், ஆட்டுக்குட்டியின் மாம்சத்தை சாப்பிட்டுருக்கலாம். பட் இது ஸ்பெசிஃபிக்காக ஏன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனால் பண்ணினதா வசனம் இல்லை. பட் 7th ஏஞ்சல் எழுதியிருக்கார். வாசிங்க, மறுபடியும் முதல்ல இருந்து வாசிங்க. யூதர்களுடைய நியாயப்பிரமாணத்தின்படியாக பஸ்கா ராபோஜனத்தை அவர்கள் புசித்துக் கொண்டிருக்கையில், சீஷர்களும் இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பஸ்கா ராபோஜனத்தை புசித்துக் கொண்டிருக்கையில், அல்லது ராபோஜனம் புசித்து முடித்து அவர்கள் பந்தியில் இன்னமும் காணப்படுகையில், அங்க கொஞ்சம் மாத்தி எழுதிட்டாரு. என்ன எழுதிட்டாருன்னா அல்லது ஆர் அப்படின்னு போட்டு ஒரு டின்னர் சாப்பிட்டு முடிச்சிட்டு இருக்கிறப்ப அப்படின்னு எழுதிட்டாரு. மீதம் இருந்த அப்பத்தில் சிலவற்றை இயேசு எடுத்து, அப்ப மீதி கொஞ்சம் அப்பம் இருக்கும்ல, அதை தான் எடுத்தாராம் இயேசு கிறிஸ்து. நைட் டின்னர்ல கொஞ்சம் மீதி அப்பம் இருக்கும்ல, அதை எடுத்து அதை ஆசீர்வதித்து அதை பிட்டு தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கின்றது என்று கூறினார். எல்லாமே எப்படின்னா அனுமானத்தின்படி எழுதப்பட்ட விஷயங்களை தவிர ஆணித்தரமா சொல்றதுக்கான வசனங்கள் நம்ம கிட்ட இல்ல. ஒரு விஷயத்தை தவிர என்ன தெரியுங்களா, அது பஸ்காவுடைய பிரமாணத்தை குறித்த காலத்தில் தான் செய்ய வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்து கடைசியில பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிச்சு சாப்பிட்டார்னா, நான் சொல்றது எகிப்துல தேவன் சொன்ன அந்த ப்ராசஸ் படி பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிச்சு சாப்பிட்டு இருந்தாருன்னா அவர் மரிக்கிறப்ப அந்த விஷயம் நடந்திருக்கணும். ஆனா மரிக்கிறப்ப அவர் ஆட்டுக்குட்டி அடிச்சு சாப்பிடல, அதுக்கு முன்னாடி சாப்பிட்டதா சில கருத்துக்கள் இருக்குது. அப்படி சாப்பிட்டாலும் அது பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிச்சு சாப்பிட்டது அல்ல அல்ல அல்ல. கடைசி அதே விஷயத்தை கீழே இங்கிலீஷ்ல போட்டு படிச்சு பார்க்கலாம்னு எடுத்தோம், அதையும் வேணா வாச்சிடலாம். இப்ப while they were eating the Passover supper prescribed by the Jewish law, அழகா கொடுத்திருக்கார். ஜூயிஷ் லால சொல்லப்பட்டிருக்கிற அந்த மெமோரியல் சப்பரை, மெமோரியல் இல்ல எனக்கு மெமோரியல் வருது, பாஸ்ஓவர் சப்பரை அவர்கள் அனுசரிச்சுட்டு இருக்கிறப்ப, இப்ப நீங்க சொல்லுங்க, ஜூயிஷ் லால பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிற அந்த மெமோரியல எப்ப அவங்க சாப்பிட்டிருக்க வேண்டும்? ஆக்சுவலா சொல்ல போனா இயேசு கிறிஸ்து மரிக்கிறப்ப. அப்படி இல்லைங்க. அதனால என்ன பண்ணிட்டாருன்னா ஆர், அடுத்தது பாருங்க, ஆர் என்ன அர்த்தம்? அல்லது rather while they were still at the table after they had finished the supper proper. இந்த இடத்துல வந்து பாஸ்ஓவர் சப்பர் எழுதல, ஆர் அவங்க எல்லாம் உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்தாங்கல்ல அந்த விருந்து முடிச்சதுக்கு அப்புறம், அப்படிதான் எழுதியிருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம பஸ்கா ஆட்டுக்குட்டி அடித்த விஷயம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருவேளை ஏதாவது இதில் நமக்கு ஒரு தெளிவுகள் கிடைக்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா கட்டாயமாக ஸ்டடி பண்ணலாம். நீங்களும் ஸ்டடி பண்ணுங்க கண்டிப்பாக. ஏன் ரசல் பேர் இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத பற்றின விஷயங்களையும் ஆராய்ச்சி பண்ணலாம். பண்ணி ஒருவேளை பெரைன் டிஸ்கஷனில் வந்தாலும் சரி சந்தோஷம். அது ஒரு சப்ஜெக்டாக ப்ரெசென்ட் பண்ணோம்னா இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு முழுமை கிடைக்கும். பட் இப்போதைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, பஸ்கா ஆட்டுக்குட்டி ரெண்டு விஷயத்தை உங்களுக்கு என்ஷூர் பண்ணிட்டு முடிக்கிற சப்ஜெக்டை. ஏன்னா இது மாற்று கருத்து இருக்குது. பஸ்கா ஆட்டுக்குட்டி எகிப்தில் அடிக்கப்பட்டது 14ஆம் தேதி ஆரம்ப சாயங்காலமா முடிவு சாயங்காலமா? முடிவாக சொன்னீங்கன்னா முடிச்சிடுறேன். முடிவு சாயங்காலம். எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்கள் புறப்பட்டது அடிச்சு சாப்பிட்ட அன்னைக்கு விடிய காலைக்குள்ளையா, நெக்ஸ்ட் டே சாயந்தரம் 6 மணிக்கா? அன்னைக்கு விடியற் காலத்திற்கு முன்னாடி. இந்த 2 பாயிண்ட் மாறாமல் இருந்துச்சுன்னா கட்டாயமாக சொல்கிறேன், வேற எந்த விஷயமும் நம்மளுக்கு மாறுறதுக்கு வாய்ப்பில்லை. ஸோ பொறுமையோடு கேட்டவங்க அனைவரையும் தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். இது போன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க
நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.